श्री विष्णु चित्त गुणनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदावरण्य शरणः शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् तारार्च्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां श्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः गोविन्दानन्द जननी कोमलार्थपदावली गोदा ददातु मे वाणी मोदाय कविचेतसा पेयर्बुगळ विल्लि पुत्तूराणि पूरं மேன்மேலும் மிக விளங்கும் விட்டு சித்தம் உயர்மகளாய் வந்தரங்களார்க்கு துடாய் மாலை முடிசூடி கொடுத்தவாறு நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததையொரு திங்கள் பாமாலை ஆயமுகள் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்யே உள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் உத்தமமான இந்த மார்கழி மாசத்துல இந்த ஆண்டாள் குட்டீரத்துல நாம் திருப்பாவை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம். எந்த உத்தேசத்துல ஆண்டாள் குட்டீரம்னு அந்த சுவாமி திருநாமம் விட்டாரோ அது நமக்கு தெரியாது. ஆனால் சார்த்தம் அன்வர்த்தையாமின்ற மாதிரி அதை பொருளுடை தாக்கக்கூடியதாக ஆண்டாள் ஆச்சியாருடைய திருமணம். அதனாலதான் 2 நாள் அப்படின்னா ஒருத்தர் கேட்டா 2 நாள் எல்லாத்தையும் சொல்லிடுவியான்னு கேட்டார். எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமே. 9 நாள் ராமாயணம் சொல்றோம், 24,000 ஸ்லோகத்தியமா சொல்றோம், பாகவத சப்தாகம் சொல்றோம், 18,000 ஸ்லோகத்தியமா சொல்றோம். இதுதான் சொல்ல முடியுமா? அதுக்குதான் நமக்கு அவகாசம் இருக்கா? எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு திருப்தி கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் நமக்கு அது முடியாது அப்படின்றதுதான் உண்மை. உபனிஷத்துல அழகான ஒரு வார்த்தை, அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அபிஜானதாம் உபனிஷத் ஈஷாவாஸ்யத்துல. தெரியும் தெரியும்னா அப்ப அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சுட்டேன்னா அவன் எப்படி தெரிஞ்சுட்டேன்? தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன்னா எவ்வளவு தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேன் சொல்லிட்டாங்கன்னா அது விசேஷம். விஜானம் அபிஜானதாம் அவிஜாதம் விஜானதாம். எது அவனுக்கு தெரியாது என்று கேட்டால் பகவானுடைய குணங்கள் யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக என்பது வேணும். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோற்றுகின்ற சோதி. எல்லாத்தையும் உபபாதனம் பிரதிபாதனம் பண்ண வந்தது வேதம். அப்பேற்பட்டதான வேதம் என்னால முடியாது இல்லையா? வாக்கும் மனசும் போட்டி போட்டுதான். வேதத்துல ஒரு கதை, வாக்கும் மனசும் போட்டி போட்டுது. பகவான நாங்க உணர்ந்து வரணும் அப்படின்றதுக்கோசரம் போட்டி போடுது ரெண்டும். போலாமா? போலாம். எங்க போலாம்? பெருமாளை நோக்கி டிராவல் பண்ணலாம். டைம் டிராவல் மாதிரி இல்லையா? ஒரிஜினல் டிராவல் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி பாதியில கைவிட்டுற டிராவல் இல்லை. அதான் போலாம், நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போறது. வாக்கை விட மனசுக்கு வேகம் அதிகம் இல்லையா? இங்க உட்காந்துட்டே இருந்துச்சு, மணி ஏற்கனவே 11:15, 1 மணிக்குள்ள ஆண்டாள் கல்யாணம் பண்ணோம். 5 நாள் கல்யாணமா ரிஜிஸ்டர் மேரேஜா மைண்ட் ஓடிட்டே இருக்குல்ல. வார்த்தையில பேசச்சே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஜாகிரதையா அப்படின்னு பேசிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் மைண்ட் ஸ்பீடுக்கு வார்த்தையால வரவே முடியாது இல்லையா? ஆனா மனசு வேக 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 வேகமா ஓடிச்சு. பரம்பரை தேடி பரமாத்மாவை தேடிட்டு ஓடி போயிட்டே இருந்தது. அந்த பின்னாடிதான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று காய்ப்பான் தெரியும் அவங்களுக்கு, மைலேஜ் அப்படின்னு காய்ப்பான்.
அதாவது அந்த கார்ல நீ 1 லிட்டர் பெட்ரோல் பண்ணியானா இங்கே மெட்ராஸ் சொல்ல போயிடலாம் 1 லிட்டர் பெட்ரோல்ல. நாம அதெல்லாம் ஏமாந்து தலையாட்டிட்டு செய்கூலி சேதாரம் இல்லைன்னா யாருக்குன்னு கடைசியில் அவளை சொல்றதுல நாமளும் தலையாட்டிடுவோம். அந்த மாதிரி மனசு போச்சு, பகவானை தேடிட்டு போச்சு, எம்பெருமானை தேடிட்டு போச்சு. அதுக்கு பிறகு வாக்கு பின்னாடியே வருது. தூரம் போயிடுத்த மனசு, போன மனசு திரும்பி வந்தது. எங்கேயாவது மனசு திரும்பி வருமா? மனசு திரும்பி, நமக்கெல்லாம் மனசு திரும்பி மனசு திரும்பினா என்ன ஆகும்? மனசு திரும்பினா என்ன ஆகும்? நான் சொல்லுவேன், கோதாதேவி முன்னாடி அவதாரம் பண்ணினா சீதாதேவியா. அந்த சீதாதேவி சொல்ற வார்த்தை, ராவணன் மகா கிராதகன், சீதையின் இடத்துல தகாத ஆசை கொண்டான். அந்த சீதைய பலாத்காரம் பண்றான், பலவந்தம் பண்றான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்னென்ன உண்டோ அந்த வார்த்தைகளை சொல்றான். அப்ப சீத்தை சொல்றார், தப்புடா, நீ பண்ண ரொம்ப தப்பு, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. என் மேல வச்ச மனச மாத்து. நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. என் மேல வச்ச மனச மாத்து. உன்னை சேர்ந்த இடத்துல மனசு வை. மனச மாத்துனா மனச திருப்பு. என் மீது மனச திருப்பு. எப்படி திருப்பணும்? மனஹான்றத திருப்பினா நமாகான்னு வரும். மனஹான்றத திருப்பினா நமாகான்னு வரும். பிராட்டியின் இடத்துல என்ன சொல்லணும்? நமோ நமகா, நமோ நமகான்னு பிராட்டி இடத்துல சொல்லணும். கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயகா. கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து. மறுபடியும் அம்மா தாயே மகாலட்சுமி கோதாதேவி மங்களதேவதையே பூயோ பூயோ நமோ நமகா, பூயோ பூயோ நமோ நமகா பிராட்டியை செவிக்கணும். மற்றவா இடத்துல மனசு இருக்கணும், பிராட்டி இடத்துல நமசு இருக்கணும் இல்லையா? ஆனா ராவணனுக்கு அது மண்டையில ஏறல. ராவணனுக்கு மட்டும் தானே ஏறல, 10 தலை ராவணன் எங்க இருக்கான்? அங்க பாக்காத, இங்க பாரு. 10 தலை ராவணன் இங்கதான் இருக்கான். மனசுதான் ராவணன், 10 இந்திரியம் தான் 10 தலை. ஏன் தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமா போறது ராவணனும் மனசும் தான். என் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சுவாமிக்கு கேட்டதுனாலோ, இல்ல அவர் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்டதுனாலே என்ன ஆகும்? உலகம் தாங்குமா? அப்ப திருட்டுத்தனமா ஓடுறது இது மனசுதானே. அதுதான் மனச ராவணன் சொன்னாரு சுவாமி தேசிகன் சங்கல்ப சொல்லி வருது. இப்ப மனசு தேடின்னு போச்சு பெருமாளை. தேடிட்டு போனது எவ்வளவு தூரம் போச்சு? ஒளி வேகம்ன்ற மாதிரி போயிடுது. போய் திரும்பி வருது. ஏன் எவ்வளவு தூரம் போனாலும் தெரியல. நாம ஒரு ராங் ரூட்ல போயிடுவோம் இல்லையா? ஹைவேஸ்ல ராங் ரூட்ல போயிடுவோம். போன உடனேதான் தெரியும் நமக்கு, அதான் நாம நம்முடைய டெஸ்டினேஷன் பின்னாடி இருக்கு அப்படின்னா ஹைவேஸ்ல உடனே யூட்டர்ன் எடுக்கணும். கரெக்டா நமக்கு சோதனையா மெரிடியன் நடுவு கொடுத்துருப்பான். எங்கேயாவது யூட்டர்ன் எடுக்கலாம் போயிட்டே இருப்போமே தவிர்த்து நடுவுல யூட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. சுத்தி வரத்துக்கு அதுக்காக ஒரு ஐடியா பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? வந்த வழியிலே திருப்பி அப்படியே வருவோம். மனசு பகவானை தேடிட்டு போச்சு, கண்டுபிடிக்க முடியல. டெஸ்டினேஷன் அது இல்ல, அந்த ரூட்ல அதெல்லாம் அடைய முடியல, திரும்பி வருது. அப்ப வாக்கு மேல ஏறிட்டு இருக்கு. ஏற்கனவே மைண்ட் போயிட்டு வந்துருக்கு, பார்க்க முடியல. என்ன வாக்கு அப்பதான் ஏறிட்டு இருக்கு. எப்படி வாக்கு வாக் பண்ணிட்டு இருக்கு. மனசு ஓடும், வாக்கு வாக் பண்ணிட்டு இருக்கு. எத மாதிரி? ஒரு ஆர்வ கோளாறுல, அவசரத்துல. உபன்யாசம் நேற்று என்ன இருந்தது, இன்னைக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கலான்றதால ஒரு ஆர்வத்துல வந்து சேர் போட்டுருந்தாலும் சோஃபா போட்டுருந்தாலும் தரையில உட்கார்ந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே காலை பிரிக்கவும் முடியாம, நீட்டவும் முடியாம, மடக்கவும் முடியாம, பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு வழியும் இல்லாம, எழுந்துக்கவும் முடியாம, ஒரு வழியா 1 மணிக்கு உபன்யாசம் முடிஞ்ச உடனே அப்படி இதை புடிச்சுட்டு அப்படி முடிச்சுட்டு இவாமணியில உழுந்து அவாமணியில எழுந்துட்டு ஆடி ஆடி அகங்கரைந்து போற போலியும். இவன் எத்தனை மணி நேரம் உபன்யாசம் கேட்டாலும் நடை அழக பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கெல்லாம் காலங்கள்ல யாருக்கும் ஆர்த்த பிரபத்தி கிடையாது, ஆர்த்தோ பிரபத்தி தான்.
45 வயசு ஆயிடுதுல முட்டிகள் இருந்து எல்லாருக்கும். அந்த மாதிரி வாக்கு கஷ்டப்பட்டு தடுமாறிண்டு வருது. மனசு பார்த்துது வாக்க, என்னடா ரெண்டும் பேசிக்கிறது. நீ போனியே, போனேன், எவ்வளவு தூரம் போனேன், எவ்வளவு தூரம் போனேன். பெருமாளை சேவிச்சியா, பெருமாளுடைய பெருமையை தெரிஞ்சிட்டியா, தெரிஞ்சுக்கல. அப்புறம் முடியல, சரி வா 2 பேரும் திரும்பி போயிடலாம். ஏன்னா மனசாலேயே முடியாதுன்ற பொழுது வாக்குக்கு வேகம் ஏது. வாக்கால எப்படி அதை அடைய முடியும்? யதோவா சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ. வாக்குக்கும் எட்டாதது, மனசுக்கும் எட்டாதது. என்ன பண்ண முடியும்? பெருமானுடைய வைபவம் அப்படி இருக்கு. அதுக்காக சொல்லாமல் இருந்து விடலாமா? பேசாமல் இருந்து விடலாமா? இல்லையா? பேசணும்னா எதை பேசணும்? அவருடைய திருநாமத்தை பேசணும். பாடி உந்தன்னை பாடி, வாயினால் பாடி, உத்தமன் பெயர் பாடி, பனிப்பொன் கட்டி பொன் என்பதாக வர்ணித்தார் ஆண்டாள். பகவானுடைய திருநாமம் எத்தகையதுன்னா, அவன் தூரஸ்தனாயிருந்தும் அவன் திருநாமம் நமக்கு கிட்ட இருந்து ரட்சிக்கும். எதை போல? ஒருத்தர் தங்க பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்காரு, தங்க பிஸ்கெட் வச்சிருக்காரு. திடீர்னு ஆறுல ஒரு கல்யாணம், நாளைக்கு கார்த்தாலைக்குள்ள திருமங்கல்யம் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த தங்க பிஸ்கெட் விலை மதிப்பற்றதுதான், ஆனா இது கட்டி தங்கம், ஆபரண தங்கம் இருந்தால் தான் திருமங்கல்யம் பண்ண முடியும். ஆபரண தங்கத்தை காட்டும் கட்டி தங்கம் விலை மதிப்பற்றதுன்னு சொன்னாலும், நாளைக்கு கார்த்தால திருமங்கல்யம் வேணுமே, அதுக்கு எங்க ரெடி பண்ணுவேன், எங்க ப்ரிப்பேர் பண்ணுவேன்? அப்ப ஆபரண தங்கம் தானே வேணும். பகவான்றவன் யாரு? கட்டி தங்கத்தை போல. அவருடைய திருநாமம் எத்தகையது? ஆபரண தங்கத்தை போல. ஆபரண தங்கத்தை போல உடனே எடுத்து யூஸபிள், இமீடியட் யூஸபிள், டக்குனு எடுத்து நாம யூஸ் பண்ணிக்கலாம் பெருமாளுடைய திருநாமத்தை. ஆகையாலே கட்டி தங்கத்தை போல அவன் தூரஸ்தனா இருந்தாலும் ஆபரண தங்கத்தை போல அருகே இருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியது அவன் திருநாமங்களே. இந்த திருநாமத்தினுடைய மகிமையினால அறியவே முடியாத பெருமாள், அடையவே முடியாத பெருமாள் நமக்கு வசப்படக்கூடியவனா இருக்கான். நாம் அவனை அனுபவிக்கும்படியாக நமக்கு அனுகிரகம் பண்றான். ஒரு கால விசேஷத்துல பிரளயார்ணவத்துல பூமி பிராட்டி முழுகி கிடந்தார். இரண்யாட்சணத்தை கொண்டு போய் முழுக அடிச்சுட்டான். உடனே பெருமாள் வராக அவதாரம் பண்ணினர். பாசி தூர்த்து கிடந்த பார்வகற்கு பண்டொருடாள் மாசுடம்பில் நீர்வாரா மாரமிலா பன்றியாம் தேசுடைய தேவனார் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. உபன்யாசம் கேட்ட உடனே வந்து போயிடும். ஒரு சுவாமி உபன்யாசத்துக்கு வந்தார் ஒரு ஊருக்கு, மதுரைக்கே வச்சுப்போம். முதல் வருஷம் மகாபாரத உபன்யாசம் பண்ணார், பண்ணி முடிச்சார். அடுத்த வருஷமா அவரை மறுபடியும் கூப்பிட்டார், மறுபடியும் மகாபாரத உபன்யாசம். 3வது வருஷமும் கூப்பிட்டார், 3வது வருஷமும் மகாபாரத உபன்யாசம். புரியுது? முடிஞ்சது. அவர் சம்பாவனை தான் பண்ணான். ஒருத்தர் அங்கே இருந்தார். சுவாமி ஒரு சந்தேகம், என்ன விஷயம்ப்பா, என்ன சமாச்சாரம்? 3 வருஷமா அவங்க உபன்யாசத்தை விடாம கேட்டு இருக்கேன். முதல் வருஷம் என்ன சொன்னீரோ ஒரு சா தூங்காம அப்படியேதான் 2வது வருஷம் சொன்னீங்க, அதேதான் 3வது வருஷமும் சொன்னீர், அப்படியேதான் சொன்னீர் சுவாமின்னு. அதுக்கு அவர் சொன்ன இந்த உபன்யாசகர், அதெல்லாம் உபன்யாசத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமி சன்னிதானத்துல போய் சுவாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். என்ன? நாங்க நொற்று பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு மறக்க கூடாது. அங்க போய் தலையை சொல்லிட்டா இல்லையா? ஸ்டேஜ்ல எச்ச பண்ணா நல்லா இருக்குது, நகத்தை கடிக்கிறதுக்கு. அதான் தலையதான் சொல்லிக்கணும், நகத்தை கடிக்க கூடாது. நாங்க பைகாட் பண்ணிருக்கிற பிரமாண வாக்கியம்னா எங்களுக்கு மறக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல எதிர உட்கார்ந்து உபன்யாசம் கேட்கிறவர்களுக்கு நாங்க சொல்றதெல்லாம் மறந்து போயிட்டோம். இப்பதான் புரியுது, நான் பண்ணின 2வது பிரார்த்தனை பலிக்கவே இல்லை. 3 வருஷமா நான் சொல்றது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு கேள்வி கேட்கிறேன்ப்பா அப்படின்னு. பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அந்த பெருமாள் சொன்ன வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை நம்ம மறக்கவே கூடாது. ஹிரண்யாட்ச வதம் பண்ணினான் பகவான்.
இரண்யகசிபு இரண்யாக்ஷன் நீங்க எல்லாம் என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்றீங்க. நான் உங்களுக்கோசரம் வாக்குறுதி கொடுத்து நீ 11 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பிச்சேன். எல்லாரும் நேற்று சாயங்காலம் உபன்யாசத்துக்கு வரேன்னு ஒருத்தர் நீங்க எல்லாம் வரல இல்லையா? நான் மெட்ராஸ்ல இருக்கேன், இங்க இருக்கிற லோக்கல் உங்களால வர முடியல. நேற்று உபன்யாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். அதுக்காக பெருமாள் இரண்யாட்சம் இரண்யகசிபு 2 பேரை வராக அவதாரத்திலையும் நிசம்பாவதாரத்திலையும் சம்ஹாரம் பண்ணி, இரண்யாட்சம் தான் பூமியை ஒரு சுருட்டி கொண்டு போய் சமுத்திரத்துல ஒழிச்சு வச்சுட்டான். பூமி பந்து உருண்டைன்னு யாரோ மெகலன்மே கண்டுபிடிச்சு சொன்னார், கொலம்பஸ் கண்டுபிடிச்சு சொன்னாருன்னு பெருசா கிபி 6 ஜன்னல் நம்ம பேசிட்டு இருக்குமே. சுவாமி போய் பாருங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருக்கோவில்ல விளங்கக்கூடிய வராக பெருமான் சிற்பத்துல பெருமாளுடைய மூக்குக்கு மேல பூமி பந்த உருண்டையா செதுக்கி வச்சிருக்கா நம்ம பூர்வர்கள்லாம். எவனோ ஒருத்தன் இங்கிலீஷ்காரன் வந்து சொன்னாதான் நமக்கு புரியும்னா என்ன முட்டாள்தனம் இது. கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை 2 பிறை கம்பி நிமிர்ந்தது ஒப்பன்னு எல்லா ஹெட் மாஸ்டர் ஹெட் மிஸ்ஸஸ் பிரின்சிபால் டேபிள் மேல வைக்கிற குளோபல் உருண்டைக்கு பெருமாள் தான் மாடலிங் பண்ணது. இதெல்லாம் யாரு எங்க இருந்தது? நம்ம பெரியவா சொல்லுங்க. அப்படி உள்ள புகுந்தான், இரண்யாட்சனை சம்ஹரித்தான், பிராட்டிய அப்படி தூக்குறான். தண்ணிக்குள்ள இருந்ததுனால பிராட்டிக்கு பாசி படர்ந்திருக்கு. பிராட்டியின் திருமேனியில் பாசி படர்ந்தது, பெருமானின் புகழில் மாசு படர்ந்தது. ராமாவதாரத்தை தான் பொட்டாடி தொலைக்கணும், கிருஷ்ணாவதாரம் இது அங்க வராகாவதாரத்திலேயே ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம் பண்ணிட்டு பாசி படர்ந்தது, இவன் புகழில் மாசு படர்ந்தது. வந்தான், தூக்கினான், வரமாட்டேன்ட்டான் பூமி பிராட்டி. நான் வரல அப்படின்ட்டா. எண்ணி வாங்க சமாச்சாரம், நான் வரமாட்டேன்னா என்ன விஷயம்? நான் ஒருத்தி ஒரு 2 நாள் தண்ணிக்குள்ள முடிக்கிட்டேன்றதுக்கோசரம் என்ன உத்தாரணம் பண்றதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ரூபத்தோட வந்து சேவை சாதிக்கிறீரே. கோடானு கோடி ஜீவாத்மாக்கள்லாம் சம்சார சமுத்திரத்துல எத்தான கல்பகோட்டி காலமா அவள்லாம் முழுகி கிடக்கிறான். அவளைதான் தூக்கி கொடுக்க வேண்டாமா? அவளை மேல கொண்டு வர வேண்டாமா? அவளுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா? எனக்கு நீர் ப்ராமிஸ் பண்ணும், அவளை கை தூக்கறேன்னு நீர் சொன்னால்தான் நான் உங்க கூட வருவேன். ஸ்ட்ரைக் பண்றாரு பூமி பிராட்டி. தாராளமா பண்றேன், என்ன வேணும் உனக்கு? இல்ல, அவளுக்கு நற்கதி அடையறதுக்கு என்ன வழி, என்ன சோர்ஸ்? பாரு, பெரியாழ்வார் பாசுரம் பாடினார். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சொற்றமிழந்து ஆர்வினவிலும் வாய் திறவாரே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. நாம எவ்வளவோ தப்புகள் பண்ணிட்டு இருக்கோம், பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பாவமே செய்து பாவியானேன்னு பெருமாள் சொல்றாடே, பார்த்துட்டு இருக்கா, எல்லாம் நான் பார்த்துதான் இருக்கேன். எங்க ஐசியூ, வேர் அட் ஐசியூ, எங்க பாத்துக்கிறோம்? ஐசியூல பாத்துக்கிறேன்ட்டு பண்ணின பாப்பெல்லாம் மொத்தம் முழுக்கி குட்டாப்படி மாதிரி முழிச்சு நம்ம நிக்கிறது. நம்ம எதிர வந்து அந்த பாப்பம் நிக்கிறது. என்ன பண்றது? அப்ப போய் கல்ல போல இருக்கும், கட்டைய போல இருக்கும். வாயை தவிர்க்க முடியுமா? நாராயணா சொல்லு, ராமா சொல்லு, கிருஷ்ணா சொல்லு, வாசுதேவா சொல்லுனா வாயில வார்த்தை வருமா? வரமாட்டேன்றது. அப்ப இருக்கிற காலத்திலேயே சௌக்கியமா இருக்க சேவே, நன்னா இருக்க சேவே, நாம பகவன் நாமாக்களை சொல்லி பழகிக்கணும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த காலம் அதுக்கு முன்னாடி நாம இப்பயே வந்துடலாம் என்று பெருமாளை பிரார்த்திக்கணும். கல்லு மாதிரி இருப்போம், கட்டைய மாதிரி இருப்போம், நம்மளை சுத்தி எல்லாரும் இருப்பான். வென்டிலேட்டர்ல வச்சிருப்பான். டாக்டர் சொல்ற எடுத்தா போயிடுவார். எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா, இருக்கும். எங்க அப்பா அவர்கிட்ட நாங்க 2 வார்த்தை பேசணும். என்ன பேசுவார்? சோர்வினால் பொருள் வைத்தலுண்டாயில் சொல்லு சொல்லு என்று. அப்பா எந்தெந்த சீட் ஃபண்ட்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்க சொல்லு. மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் மார்க்கெட்டிங் ரிஸ்க் தெரிஞ்ச எப்படி இன்வெஸ்ட் பண்ணினா அதை சொல்லு. என்னென்ன ஷேர் ஈக்விட்டியில என்னென்ன பேர்ல போட்டு வச்சிருக்க அதை சொல்லு. அப்பா இருக்கிற
சக்தி எல்லாம் திரட்டி பசங்களுக்கு ஏதோ சொன்ன என்னென்ன வச்சிருக்கேன் தான்ன்றது. அப்புறம் நான் யார் யாருகிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இவர் யார் யாருகிட்ட என்னென்ன கடன் வாங்கியிருக்கேன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சேன். உள்ள பார்த்தோம், எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன், அவர் படுற வேதனை என்னால தாங்க முடியல, நீங்க வெண்டிலேட்டர் எடுத்துருக்கோம். இதை இவன் தான் பைசா போடணும் இல்லையா? அது அவனுக்கு சொத்து அசல்ட் ஆயிடுது. இவன் சொத்து சேர்த்து வச்சதோட கடன் அதிகமா வாங்கியிருக்கான். எங்க சுவாமி வேடிக்கை அவர் சொல்லுவார், அது போறாரு, அவர் லாட்டரி சீட்டு வாங்கியே லட்சாதிபதி ஆனார். அப்படிங்கப்பா, இதெல்லாம் கூட உண்டா? லாட்டரி சீட்டு வாங்கி லட்சாதிபதி ஆனாரா? அதுக்கு முன்னாடி கோட்டீஸ்வரர் இருந்தாரு. அப்ப அது நிலைமை என்னாச்சு? அப்போ சொல்லுன்னா சொல்ல முடியுமா? ஆர்வினவிலும் வாய் திறவாறு, கட்டைய போல இருக்கும், கல்ல போல இருக்கும், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். இருக்கும் பொழுது ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானம் தம் காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி என்று வராகப்பெருமாள் ஒரு அற்புதமான உபாயத்தை உபதேசம் பண்ணினார். இப்ப நமக்கு வாயில நாராயணான்னு உச்சரிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கான். ராமாகிருஷ்ணா கோவிந்தான்னு ஹரே ராமன்னு பகவான் நாமாக்களை சொல்றதுக்கு பகவான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கான். அப்ப சொல்லக்கூடாதா? அப்பா நாராயணா சொல்லுனா ஐயோ அதெல்லாம் என்னால சொல்ல முடியல. ஐயோ நாராயணா சொல்ல முடியும், ஐயோ அதுதான் என்னால சொல்ல முடியல. இப்படிதான் வாய், இப்படிதான் நமக்கு வாழ்க்கணும், இப்படிதான் நம்ம பேசணும். நீ அந்த டைம் வரத்துக்கு முன்னாடி இப்பயே என்ன நினைச்சு. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் நாம சங்கீர்த்தனம் இல்ல, சரணாகதி. சரணாகதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரபன்னா ரங்கேஷா நதிஷதி முகுந்தா நிஜபதம். பெருமாள் வெறும் நாம சங்கீர்த்தனத்துக்கு மோட்சம் கிடையாது. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நல்லா சித்தாந்தம் பண்ணி வச்சிருக்கா பெருமாள். அவனுடைய திருவடியில நாம ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால சரணாகதி பண்ணிக்கிறோமே, அதுதான் நமக்கு மோட்சம். நாமம்ன்றது எது அப்படின்னு கேட்டா, இந்த ஆண்டாள் பறை அப்படின்னு கேட்டா என்ன பறை? பறைதான் நமக்கு மோட்சம். அந்த மோட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால தான் கிடைக்கும். அதனால்தான் ஆண்டாள் தன்னை சொல்லிக்கிறார், வில்லிபுத்தூர் வட்டர்விடான் கோதை சொன்ன தங்கள் தேவை வல்ல பரிசு தருவரே அது காண்டுவேன். எல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம். அந்த சம்பந்தம் இருந்தால்தான் சித்திக்கும். திருப்பாவைன்றது ஆச்சாரியன் மூலமா உபதேசிக்கப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயம். சுவாமி திருப்பாவை தானே 5 நிமிஷம் தானே என்னால பேச முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ரொம்ப தப்பு, அது ரொம்ப தப்பு. அடியனுக்கெல்லாம் உபன்யாசம்னு ஒண்ணு நல்லா சொல்றதுக்கு ஒரு அனுகிரகம் ஏற்பட்டது ஆச்சாரியால் மூலமா அப்படின்னு கேட்டா அது ஆண்டாள் திருப்பாவினால் தான், சந்தேகமே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உபனிஷத் பாஷ்யக்காரர் ஒரு மகான் இருந்தார். அவர் சுவாமி ராமானுஜருக்கு பிறகு இப்ப சமீபத்துல ஒரு 300 வருஷத்துல ராமானுஜர் சங்கர பகவத் பாதரை போல தசோபனிஷத் பாஷ்யம் பண்ண. சங்கர பகவத் பாதர் 10 வருஷத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்காரு. ஆனா ராமானுஜர் பண்ணல. அதுக்கு பதில் வேதாத்ம சங்கிரகம் ஒரு கிரந்தம் எழுதிச்சிருக்கு. ஆனா அவருக்கு பிறகு ரங்கராமானுஜ முனி என்பதாக அவருக்கு திருநாமம், ரங்கராமானுஜ யதி என்பதாக அவருக்கு. அந்த சுவாமி உபனிஷத்திற்கு வியாக்கியானம் பண்ணி தசோபனிஷத் பாஷ்யம் பண்ணிருக்கார். உபனிஷத் பாஷ்யமே பெரிய. ஆனா என்னன்னா, அவர் எதிர்பார்த்தது போல மக்களுக்கு ரீச் ஆகும். இவர் பண்ணின உபனிஷத் பாஷ்யம் மக்களுக்கு ரீச் ஆகும். என்ன ஆச்சு, எப்படி என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். அப்ப ராத்திரி ஆண்டாள் அவருடைய சொப்பனத்தை சேவை சாதிச்சு. ஆண்டாள் நாச்சியார் அவர் சொப்பனத்தை சேவை சாதிச்சு, இது என்னென்னமோ உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கலாம், ஆனா திருப்பாவைக்கு நீங்க முதல்ல ஒரு வியாக்கியானம் பண்ணும். அந்த திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணின பிறகு உங்களுடைய உபனிஷத் பாஷ்யம் உலகத்துல எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகும், எல்லாருக்கும் அதான் ரொம்ப அனுபவியமா இருக்கும்னு ஆண்டாள் சொன்னார். அந்த நியமனத்தை சிரசா வைத்து மறுநாள் உடனே காலத்தில் எழுந்து உட்கார்ந்து அந்த சுவாமி திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணார். ஏன்? திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் நீ சாட்சாத்தா உபனிஷத்திற்கு வியாக்கியானம் பண்ணினால் கூட வேதம் அனைத்திற்கும் வித்தா இருக்கக்கூடிய திருப்பாவையின் பெருமை.
அது ஆண்டாளுடைய அனுகிரகம். கோதான அர்த்தம்னா கோதான வாக்பிரதானம் பண்ணக்கூடியவன், வாக்கை கொடுப்பவள். கோதா அனன்ய சரணம் பிரபத்தியன, அந்த வாக்கு நீ பேசணும்னா எப்படி வரும்? அவள் கொடுக்கிற வாக்கு சுவாமி. கோதாக்கு எத்தனையோ அர்த்தங்கள் பண்ணலாம், ஆனால் காம் அப்படின்னா வாக்கு. காம் ததாதிதி கோதம். ஸ்ரீபாஷ்யகாரன் தினந்தோறும் திருப்பாவை அனுசந்தானம் ஏன் பண்ண? உத்தமமான வியாக்கியானங்கள் சுவாமி ராமானுஜர் பண்ணியிருந்தாலும் தினந்தோறும் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணினார். அதான் சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னு தெரியும். அதனுடைய மேன்மை. ஆகையால நாம இத நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. எனக்கு தெரியும் தானே, நான் பார்த்துக்கிறேன், 4 யூடியூப் உபன்யாசம் கேட்டுடனே நான் அப்படின்னு வச்சுக்கூடாது. உபதிஷ்டமான அர்த்த விசேஷங்கள், அதுவும் ஒரு ரகசியார்த்தங்கள், கூடார்த்தங்கள், அது கால கிரந்தம். அதை கிரமமா காலக்ஷேபம் பண்ணித்தான் பெரியவர்கள் மேற்கொண்டு அதை நமக்கு சொல்லி வைப்பாங்க. எடுத்தோடனே திருப்பாவெல்லாம் அனுப்ப மாட்டோம், சொல்லக்கூடாதுதான் அவளுடைய சித்தாந்தம். அதை தயார் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கணும், நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும். அதான் திருப்பாவதான, சரி ஓகே, என்ன சுவாமி புத்தகம் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் இருக்கு, தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, எல்லாத்தையும் தான் இருக்கு, எல்லாரும் புத்தகம் போடுறான். அது கிருபை இருக்கணும், ஆண்டாளுடைய அனுகிரகம் இருக்கணும். அவள் கொடுத்த வாக்குனால்தான் நம்மளால பேச முடியும். அப்ப வேதத்தினாலேயே புகழ முடியாத எம்பெருமானை வசப்படுத்தக்கூடிய ஒரு வாக் விசேஷம் நமக்கு வரணும்னா எது மூலமா வரும்? திருப்பாவையின் மூலமா தான் வரும். அது உபனிஷத் அர்த்த விசேஷத்தை ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. வேதங்கள் வேதாந்தங்கள் அவற்றில் உட்பொதிந்துள்ள அர்த்த விசேஷங்கள் அனைத்தையும் நமக்கு எடுத்து காட்ட வல்லது திருப்பாவை. அப்ப அதுல நாம சங்கீர்த்தனம் மட்டுமே சொல்லப்படல, ஆச்சாரிய சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு. அது மூலமா பெருமாள் திருவடிவாரத்தில் நாம் செய்யக்கூடிய பிரபத்தி சரணாகதி பிரபன்னா தன்யேஷாம் நதிஷனி முகுந்தா நிஜபதம் பிரபத்தி கல்லது பகவான் மோட்சத்தை புறான் என்பதாக அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தின் மேன்மையையும் பிரபத்தி சரணாகதியினுடைய பெருமையையும் அது காண்பிக்கிறது சொல்றது. பெரியாழ்வார் கல்பசூத்திர வியாக்கியாதா, சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருப்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்சேதி சதங்கானி வேதஸ்யாஹுர் மனிஷினா. வேதத்திற்கு 6 அங்கங்கள் இருக்கு. அந்த 6ல் கல்பம் என்பது ஒரு வேத பாகம், வேத அங்கம். அதற்கு வியாக்கியானம் பண்ணினவர் பெரியாழ்வார் பட்டர் விழா. அந்த மகான் எங்க முக்கூரேஷிங்கர் சார், இப்ப எல்லாரும் சொல்றோம் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியேன்னு சொல்றோம் இல்லையா? பெரியாழ்வார் எங்கேயா பெற்றெடுத்த இல்லையே? கர்க்கடே பூர்வ பல்குண்யா துளசி காணனோத்பவம். துளசி காணனோத்பவம், துளசி காணனத்துல அவளுடைய ஆவிர்வாவம் ஏற்பட்டது. பெரியாழ்வார் பெற்றெடுக்கலையே, பின்ன என்ன பண்ணார்? பெரியாழ்வார் பேர்த்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே சொல்லலாமே. துளசி செடி கடியில இருந்தானே எடுத்தார், அப்ப பேர்த்தெடுத்தார். பெருமாள் அவதாரம் பண்ணினார். அந்த அவதாரங்கள் எத்தகையது என்று கேட்டால் அசங்கேயங்கள், எண்ணற்கரியது. ஆனாலும் பெருமாளுக்கு கர்ப்பவாசங்கள் உண்டு. கர்ப்பவாசம் பெருமாளுக்கு உண்டாச்சே. ததஸ்சத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதோ. 12ஆம் நாள் 12ஆம் மாதம் பெருமாள் ஆவிர்பவித்தான் ராமாவதாரத்தில். 12வது மாசம் பெருமாள் ஆவிர்பவித்தான். ததஸ்சத்வாதசே மாசேன்னு பெருமாள் பிறந்தார் ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல பிராதுர் புபூஷரணகோ வசுதேவ பத்னியாம் பத்மாபதே பிரணிததே சமயம் தயாயாக. தனக்கு தகுந்த ஒரு தாய் தந்தையை எதிர்பார்த்து காத்திருந்தான். தேவகி வயிற்றுல 8வது கர்ப்பமாக அவதரித்தான். சரி, ராமாவதாரத்துல சீத்தை எப்படி ஆவிர்பவித்தாள்? அயோனிஜை. ஜனகர் பூமியை உழுத பொழுது அந்த பூமியிலிருந்து அவள் ஆவிர்பவித்தள். பூமியிலிருந்து அவள் ஆவிர்பவித்தவள் அயோனிஜை. அடுத்து ருக்மிணி பிராட்டினர். கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணி பிராட்டி கொண்டினபுரத்துல பிறந்தாள்னு சொன்னாரே தவிர்த்து அவளுக்கு அம்மா யாரு, எப்படி பிறந்தா, என்ன விவரம் ஒன்னும் தெரியாது.
யத்பாவேஷு பிரதக் விதேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம் விப்ரத். பெருமாள் எந்தெந்த அவதாரங்கள் எடுக்கிறானோ அந்த அவதாரத்தில் எல்லா விதத்திலும் அனுகுணமா பிராட்டி அவதரிக்கிறாள். ஆனால் பெருமாளுக்கு கூட கர்ப்ப சம்பந்தம் உண்டு, பிராட்டிக்கு அது கிடையவே. வராக பெருமாள் பூமி தேவிக்கு வராக சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ண அதற்கு மெய்மை பெருவார்த்தை என்பதாக பாசி தூர்த்து கிடந்த பார் மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிலா பன்றி. மானம்னா இந்த இடத்துல அளவு அர்த்தம், பரிமாணம், அளவிடற்கரிய வராகவதான் மகாவராகமா பெருமாள். அந்த பெருமாள் உபதேசம் பண்ணினான். தேசுடைய தேவனார் திருவரங்க செல்வனார். இவ சரி சுவாமி அந்த உபதேசத்தை புரிஞ்சுட்டேன், இனி இத போய் உலகத்துல பிரச்சாரம் பண்ண போறேன்னு தீர்மானிச்சார். இருக்கும் பொழுதே மக்கள் எல்லோருக்கும் ஆத்தியாத்மிகமான ஒரு நல்ல சிந்தனை, கர்ம சிந்தனை வளரணும். எல்லாருக்கும் கர்ம சிந்தனை வளரணும், கர்ம வழியில எல்லாரும் நடக்கணும்னு ஆண்டாளுக்கு ஒரு ஆசை, பூமி பிராட்டிக்கு ஒரு ஆசை. ஆகையால அவள் தர்மவிதாம் வரிஷ்டரான பெரியாழ்வாருக்கு தான் பெண் பிள்ளையாக அவதாரம் பண்ணார். துளசி காரணோத்பவாம்னு துளசி செடிக்கு அடியில அவள் பிறந்தாள்னா இங்கேயும் அவள் அயோனிஜையாகத்தான் அவதரிப்பு. ஆடி மாசம் திருப்பூர நன்னாள்ல அவளை பெரியாழ்வார் கண்டெடுத்தார். திருவாடி பூர நன்னாள்ல பெரியாழ்வார் துளசி செடிகளில பிராட்டியை கண்டெடுத்தார். இப்ப யார் அப்பா, யார் அம்மா? மாதா சே துளசி பிதாமமயதி பவான். அந்த சதுஷ்டோகியில சாதிப்பார். மாதா சே துளசி, அவளுக்கு யார் அம்மா? துளசி மாதா. பிதா யார்? ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகான். ஸ்ரீ விஷ்ணு சித்தர் தான் அவளுக்கு அப்பா. யார் ஆத்துக்காரர்? ஸ்ரீரங்கநாதன், அவர்தான் ஆத்துக்காரர். அழகிய மணவாளன் பேரு. பேரே எப்படி இருக்கு, ஸ்டைலா இருக்குல்ல. அழகிய மணவாளன். மணவாளன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். சாதாரணமா மாப்பிள்ளைன்னு தெரியுமா அர்த்தம்? எங்க ஊர்ல சொல்லுவா அவர் ஊர் மாப்பிள்ளைன்னு. அந்த காலத்துல கிராமங்கள்ல கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ணா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு மாப்பிள்ளை தான் கூப்பிடுவோம். எல்லாரும் ஒரு மாப்பிள்ளை தான் கூப்பிடுவான். ஊர் மாப்பிள்ளை அர்த்தம் உண்டு. ஊர் மாப்பிள்ளை ஆசைன்னு அர்த்தம். அவர் எங்க ஊர் மாப்பிள்ளை, எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படி சொல்றதுக்கும் அவர் எங்க ஊர் மாப்பிள்ளை டோன் வித்தியாசம் இருக்கு. அவர் எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். அவர் எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படின்னா அர்த்தம் சரி போய் இதுக்கு போய் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே அப்படின்னு அவர் யோசிக்கிறது அர்த்தம். அது பெருமாள் ஊர் மாப்பிள்ளை தான். இவளை பார்க்கச்சே ராணி இல்லையா? இவளை தாண்டி போக முடியுமா? இவளை மீறி அவன் ஏதாவது பண்ண முடியுமா? கண்ணை காமிச்சாலே போதும், ஒண்ணும் பண்ண முடியாது, வாயை திறக்க முடியாது. என்ன சுவாமி அங்கேயான லக்ஷ்மிநாத சமாகரம் எல்லாம் நமக்கு அங்கிருந்து ஆரம்பம். அங்கேயும் அப்படியா இல்ல, எல்லாமே நமக்கு அங்கிருந்து ஆரம்பம். ஆகினால மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயனான பெருமாள் தனக்கு தகுந்த தாய் தந்தையரை தீர்மானித்து அவர்கள் வயிற்றில் பிறந்தார். பிராட்டியோ எப்பொழுதுமே பூமியிலிருந்து ஆவிர்பாவ கலச ஜலதம் அத்வரேவாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா உமா யஸ்யாஹ புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா. சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதில மங்கள தேவதையான மகாலட்சுமி தாயாரின் ஆவிர்பாவத்தை வர்ணிக்கிறார். தாயே கமலத்தில் பிறந்தாய், திருப்பார்க்கடலில் பிறந்தாய், எம்பெருமானுடைய திருமார்பில் பிறந்தாய், பிருகுவினுடைய யாகா கிரியில் பிறந்தாய், ஜனகருடைய வெள்ளிச்சாலையில் பிறந்தாய், துளசி செடியின் அடியில் அவதரித்தாய். இப்படியெல்லாம் பலவிதமான அவதாரங்களை எடுத்தார். கொண்டாடினர் பெரியாழ்வார், ஆனந்தப்பட்டார். துளசி முளையிலே வாசிக்குமா போலேன்னு அந்த துளசி ஸ்ப்ரவுட்ஸ், சந்தன மரம் கூட, அந்த சந்தன மரம்ன்றது நமக்கு சில பேருக்கு தெரியவே தெரியாது. அது வளர்ந்து
அதை எவனால வெட்டின்னு ஓடப்படுதா ஓஹோ இந்த ஆண்டு சந்திர மரமான்னு யோசிப்போம் நம்ம அதுல இருந்தவர்களோ அது வெறும் பிளாஸ்டிக் பை மாற்றத்துக்கு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி அதை வச்சிருப்போம் நம்ம அதுல அது ஒரு கிளிப் மாதிரி அது கடைசியில் பார்த்தா சந்திர மரமா இருக்கும் ராத்திரியோட ராத்திரியே அவனை வெட்டிட்டு போயிருப்பான் அப்புறம் என்ன இங்க இருந்து மரத்தை காண வேண்டாம் அது அப்பதான் வாசனை வரும் ஐயோ சந்திர மரமா அது தெரியவே தெரியாது ஒரு நாள் திருவாராத்துக்கு யூஸ் பண்றது திருவாராதனமும் இல்ல திருவாராதத்துக்கு யூஸும் இல்ல அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா சந்தன மரம் கூட எப்ப காலக்கிரமத்தில் தான் வாசனை வரும் இது துளசி முளையிலேயே வாசிக்கும் முளையிலேயே வாசிக்கும் அப்படியே சுகந்த பரிமளம் அதனால்தான் ஆழ்வார் சாதிப்பார் ஒண்ணுமே இல்ல வாட்டம் தனிய வீசியிலேன்னு துளசியினுடைய ஒரு தளம் இருந்தா போதும் விரை இருந்தா போதும் ஒரு குச்சி இருந்தா போதும் ஒண்ணுமே வேண்டாம் துளசி செடி நட்டு வச்ச அந்த மண்ணுக்கு கூட ஒரு மனம் பரிமளம் உண்டு நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுவேன் அந்த மண்ணாயிருந்தா கூட போடுமே பெரியாழ்வார் வல்லவதேவ பாண்டியன் சபையில தான் அடைந்த பொற்கிழியை கொண்டு பெருமாளுக்கு ஒரு நந்தவனம் ஏற்படுத்த ஒண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறேன் என்ன பண்ணல இல்ல நான் ஒரு 10 ஏக்கரால வீடு வாங்குறேன் கிரவுண்ட் வாங்குறேன் பிளாட் போடுறேன் எல்லாம் பண்ணல பெருமாளுக்கு ஒரு பெரிய நந்தவன கைங்கரியம் 2 ஆழ்வார்கள் பிரதானமா இருந்து நந்தவன கைங்கரியம் என்ன தொண்டரடி பொடி ஆழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் நந்தவன கைங்கரியத்திலேயே நிமக்னர்களா இருந்து ஏன்னா பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறது அவ்வளவு வசதி நேற்று இந்த கூடலழகர் நந்தவனம் போய் அவ்வளவு ஆனந்தமா இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூட அங்க அந்த நந்தவனம் வேற எங்கேயாவது தனியா வச்சிருக்காளா தெரியாது எனக்கு இந்த ஆண்டாள் அவதாரம் பண்ணினதா சொல்லக்கூடிய நந்தவனம் ஓகே அப்படி இருக்கு பட் ஆனா இது ரொம்ப அற்புதமா ரொம்ப ஆச்சரியமா இந்த நந்தவனம் நல்ல புஷ்பங்கள்லாம் பூத்து ஆனந்தமா இருந்தது பார்க்கச்சவே ஒரு பக்கம் பசுமாடு ஒரு பக்கம் கண்ணன் ஒரு பக்கம் நல்ல புஷ்பங்கள் இதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக அதை பார்க்கச்சவே பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சுட்டவாராய் இப்படி ஒவ்வொரு புஷ்பமா பெரியாழ்வார் பூச்சூட்டல்னு கூப்பிட்டு பெருமாளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்தாலும் பெருமாளுக்கு ஆசனங்கள்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை சமர்ப்பித்து அதை நம்ம சேவிக்கிறோம் திருவேங்கனுடையார் திருமஞ்சனம் சேவிச்சா நல்லா இருக்கும் திருவேங்கனுடையாருக்கு திருமஞ்சனம் பண்ணச்சே உற்சவருக்கு ஒவ்வொரு ஸ்தபனத்திலையும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்களை சமர்ப்பித்து உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கும் ரொம்ப கம்பீரமா இருக்கும் பெருமாள் திருவேங்க அந்த புஷ்பத்தை சாற்றி உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கச்சே அழகா இருக்கும் அந்த மாதிரி அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன போதாலும் உட்கார்ந்து வேதம் சொல்லிட்டே இருப்பார் உட்கார்ந்து வேதத்தை சொல்லிட்டே ஸ்லோகங்கள் சொல்றது பிரபந்தங்கள் சொல்றது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் குழந்தை ஆண்டாள் வந்ததுன்னா அந்த குழந்தை ரொம்ப இம்சப்படுறது அப்படின்னு குழந்தை கையில போன் கொடுத்துட்டு அது கையில ஒரு போனை கொடுத்துட்டா சரியா போயிடும் இல்லையா இப்ப ஆந்திர இருக்கிற பெட்ட நிமல்ஸ் எல்லாம் கூட போன் கேட்கறது சுவாமி அது பெருமையா வேற எடுத்து போடணும் நீ வந்து மேக்ஸ் ப்ரோ ஒண்ணு வாங்கினேன் யாருக்கு எங்க டாமிக்கு அது இப்படி வச்சிரு முன்னங்கால அப்படி வச்சிரு உட்காந்து பாக்கணும் எல்லாமே வீட்டுல ஒரே மாதிரி இருக்கு சில சமயம் நமக்கு சில வித்தியாசங்கள் தெரிகிறது இல்ல அவரை பிராயம் தொடங்கி ஆதரித்து எழுந்த தலைமுறைகள் துவரை பிறாருக்கே எப்ப என்னை நான் பெண் என்று உணர்ந்தேனோ என் பெண்மையை நான் எப்பொழுது உணர்ந்தேனோ அது முதற்கொண்டு மானிடவர்க்கென்று பேச்சுப்படிகளே கண்டாய் பொத்தி பொத்தி வளர்க்கிறார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார் தம் செயலை விஞ்சியவளாய் சுவாமி தேசிகர் என்ன சாதிக்கிறாரோ அது அப்படியே மாமனிகள் சாதிக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி விஷ்ணுவை சித்தத்தில் உடைய குலம் விஷ்ணு சித்த குலம் எல்லா 12 ஆழ்வார்களும் விஷ்ணு சித்தர்கள் தான் 12 ஆழ்வார்களும் விஷ்ணு சித்தர்கள் தான் இன்னொரு அர்த்தம் பண்ணலாமே என்ன விஷ்ணுவின் சித்தத்தில் உள்ள குலம் இந்த குலம் ஞானிதோ ஆத்மைவ வேமதம்னு சொன்னார்கள் பெருமாள் இன்னொன்னு
பெண்ணை கொடுக்கிற குலம்ன்றதுனால விஷ்ணு எப்பொழுதும் மாமனாரும் நினைச்சுட்டே இருக்காரு அர்த்தம். போன தீபாவளிக்கு தான் வைர மோதிரம் போடுறேன்னாரே, அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்காவது போடுவாரா? மோதிரம் இருக்கு, வைரம் பிடிச்சி. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன 12 ஆழ்வார்கள் நடுவுல ஒரே ஒரு பெண்ணரசி இவள் மட்டும்தான். ஆனா ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் சேர்ந்து இதுதான். சுவாமி தேசிகன் சாதித்தார், போக்தும் தவ பிரியதமம் பவதி பகோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனயா கிருணர்தா உச்சாவசைர் விரஹ சங்கமஜைருதம் தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதீயாஹ. கோராஸ்துதி ஆகலையா அவங்களுக்குனா? நான் அடுத்த தடவை முதல்ல வரதுக்குள்ள நீங்களா கோராஸ்துதி ஒன்று பண்ணிடணும். சரியா? கோராஸ்துதி சொல்லுங்க. கோராஸ்துதி எப்படி தெரியுமா? எப்பேற்பட்ட விசேஷம் தெரியுமா? சுவாமி தேசிகன் இங்க இருந்து பிராட்டிய சேவிக்கிறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போனார். அங்க போச்சு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, பிராட்டி இப்படி இருக்காளே அப்படி இருக்காளே, இவளை நாம ஸ்தோத்திரம் பண்ணினா அது எங்க நமக்கு அபச்சாரம் ஆயிட போகுதோ. ஏன்னா அதெல்லாம் போராது, ஸ்தோத்திரமே போராது. பெருமாளை கூட ஸ்தோத்திரம் பண்ணிடலாம், ஆனா கோதாதேவியை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. நமக்கு போனா ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணணும் தோணும், அது அபச்சாரம் ஆயிடும். ஒண்ணு பண்ணலாம், பிளான் பண்றாரு தேசிகன். பிரதோஷ சமயத்துல போய் பிராட்டியை சேவிக்கலாம்னு ஐடியா பண்ணு. பிரதோஷத்துல பேசவே கூடாது, பிரதோஷத்துல பேசவே கூடாது. சரின்ட்டு பிரதோஷத்துல பிராட்டியை போய் சேவிச்சார். நின்றார், அப்படி கை கூப்பினார், கட 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 கடன்னு ஆரம்பிச்சார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம். எல்லாரும் சுவாமி பிரதோஷம் பிரதோஷம் பிரதோஷம்னா மௌன துருஹோ முகரயந்தி குணாஸ்வதீயா. அம்மா தாயே கோதாதேவியே, இவெல்லாம் பிரதோஷம்ன்றா, நானும் பிரதோஷத்துக்கு தான் வந்தேன், வாய் திறக்க கூடாதுன்றதால மூடுலதான் இருந்தேன். ஆனா உன்னுடைய குணங்கள் அப்படியே வெள்ளம் ஓடி வந்ததுன்னா கரையை உடைச்சுட்டு அணை வெள்ளமானது எப்படி அணைக்கட்டெல்லாம் உடைச்சுட்டு டேம் பிரவாகமா பாயுமோ அந்த மாதிரி மௌன துருஹோ முகரயந்தி குணாஸ்வதீயா. வாயில பிளாஸ்டரி போட்டு வந்து என்ன பிச்சு போட்டு பேச வச்சுட்டேன் தெரியுமா? பிச்சு போட்டுட்டு பேச வச்சுட்டேங்க. கடகடகடா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கோதாதேவி அவ்வளவு தூரம் நமக்கு வாக்குப்பிரதானம், நம்மள அப்படி பேச வைக்கிறான். அவள் பேச வச்சது அந்த ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஸ்தோத்திரத்தை எல்லாரும் சொல்லணும். நீங்கள்லாம் அந்த ஸ்தோத்திரம், அது கோதாதேவிக்கு அவ்வளவு பிரியம், நமக்கும் அது பரம க்ஷேமதாயகம், பரம மங்களம். திருப்பாவை சொல்லணும், கோதாஸ்துதி சொல்லணும். கோதாஸ்துதின்றது ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அம்மா தாயே கோதாதேவியே, தாத்தஸ்துதே மதிவிதா ஸ்துதிரே சவஷ்யாது கர்ணாமிருதை ஸ்துதிசரை அனவாப்த பூர்வம். பெரியாழ்வார் யசோத பாவனையில பாடியிருக்க, யசோதையா பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வார் தேவகி பாவனையில பாடியிருக்கார், யசோத பாவனையில பாடியிருக்கார். பராங்குஷ நாயகி பரகார நாயகின்னு திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் பலவிதமான ஆழ்வார்கள் பாவனைகளா அவெல்லாம் பாடியிருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாவனையில பாடியிருக்கார். என்ன இருந்தாலும் ஒரு புருஷன் பெண்ணாக தன்னை நினைச்சிருந்தானா அது எப்படி இருக்கும்? அது ஏதோ ஒரு மாமி மஞ்ச பைய போட்டு அப்படி அளவுக்கு புருஷன் பொன்வேஷம் போட்டுட்டு போனா அது அப்படிதான் இருக்கும். ஆடவர் பெண்மை அவாவும் தோழினாய், கம்பன் பேசினா. ஆடவர் பெண்மை அவாவும் தோழினாய். ராமனுடைய வடிவழகை பார்த்தால் புருஷர்கள்லாம் தங்களை பெண்களா நினைச்சுட்டான். புருஷர்கள்லாம் தங்களை பெண்ணையா நினைச்சுட்டா, நாங்கெல்லாம் பெண்ணா பொருந்த ராமன் அனுபவிக்கலாமே. இங்க இதே ராமன், இதே பெருமாள், அவருடைய வடிவழக ஆழ்வார்கள் அனுபவித்து, அவர்கள ரிஷிகள் தானே, அவர்கள ரிஷிகள் தானே. ஆனா அவர்களும் தங்களை பெண் பாவம், தங்களை ஸ்திரீகளா பாவித்துக் கொண்டு பராங்குஷ நாயகி பரகார நாயகியா பாடினான். அப்படியெல்லாம் என்னத்தான் அவ பாடினாலும் ஒரு பெண் ஒரு ஆணை அனுபவிப்பதை போன்று ஒரு பெண் வேட விட்ட ஆணால அனுபவிக்க முடியுமா? முடியாது இல்ல. அது கோதாதேவியே ஒன்னாலத்தான் அந்த குலத்துக்கே சாத்தியமாச்சு. தாதஸ்துதே மதுவித ஸ்துதிரேஷவஷ்யாது கர்ணாமிருதை ஸ்துதி சதைஹி அனவாப்த பூர்வம். என்னென்னமோ பாடி பார்த்தான். தாய் பாசுரமா பாடினான், தோழி பாசுரமா பாடினான், தலைவி பாசுரமா பாடினான்.
என்னமா பாடினான், ஒன்னும் சுவாரஸ்யம் இல்ல. நீ பிரத்யட்சமா வந்து அவரை பிராயம் தொடங்கி ஆதரித்து எழுந்த என் தலைமுறைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படுகிறேன் கண்டாய் மன்மதனே, இப்படியெல்லாம் நீ பாடினியே, அந்த அனுபவம் அவளுக்கு மிஸ்ஸிங் தான், அது அவளுக்கு வரலதான் அப்படின்னு. இந்த அனுபவம் குழந்தையா இருந்துட்டு இருக்கச்சையில இருந்து கோதாதேவி அனுபவிச்சிருக்கான். அது பெரியாழ்வாருக்கு அவருக்கு மனைவி உண்டாங்க. அது வேடிக்கை உபன்யாசகர்களுடைய ஒரு சிருஷ்டி. பத்மாவதினு ஒரு அம்மா, பெரியாழ்வாருக்கு ஒரு ஒய்ஃப். ஏன்னா அந்த கேரக்டர் தான் இந்த கல்யாணத்தை சரியா சொல்ல முடியும். அதுக்காக இந்த ஆண்டாள் கல்யாணத்துல நீங்க லாஜிக்கலா யோசிக்காது. தெலுங்கு சினிமா மாதிரி இருக்கும். தெலுங்கு டப்பிங் சினிமால இன்னுமே லாஜிக் மிஸ் ஆகும் இல்லையா? கிருஷ்ணதேவராயர் தெலுங்குல ஒரு மகாகாவியம் பண்ணிருக்கான், ஆமுக்த மால்யதான்னு பேரு. ஆச்சரியமான காவியம், 6 ஸ்தபகங்கள், ஆமுக்த மால்யதான். கோதாவரிடைய முழுக்க முழுக்க கோதாவரியுடைய திருக்கல்யாணத்தை அப்படிங்கிற மகாகவி கிருஷ்ணதேவராயர். அந்த காலத்துல அவெல்லாம் மகா பண்டிதாளா இருந்தா, வெறும் ராஜாக்களா ஒன்றும் இல்லை, மகா பண்டிதாளா இருந்து தர்ம பரிபாலனம் பண்ணி தர்மத்தை பரிரட்சம் பண்ணினாள். இவள் சின்ன வயசிலிருந்து பெரியாழ்வார் வடமதுரை, அயோத்தி, பிருந்தாவனம், கோவர்தனம் இங்கெல்லாம் பெருமாளை சேவிக்க ஆண்டாளை அழைச்சிட்டு போயிருக்க. அந்த காலத்துல ஒரு சஞ்சாரம்னா என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப மாதிரியா நம்ம மெட்ராஸுக்கு இங்க இருந்து மெட்ராஸுக்கு ஃபிளைட்டு 24/7 வேற மதுரை ஏர்போர்ட், அவ்வளவுதான். ஜாலியில ஜிம் காணும். எங்க இருந்து வேணா வரலாம், எங்க இருந்து வேணா போலாம், எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போலாம். இங்க இருந்து மெட்ராஸுக்கு ஃபிளைட், உடனே மெட்ராஸ்ல இருந்து அயோத்திக்கு ஃபிளைட், இல்லைன்னா மேல மெட்ராஸ்ல டெல்லிக்கு ஃபிளைட், டெல்லியில இருந்து அப்படியே லக்னோ அப்படியே போய் கார் எடுத்துட்டு நேரம் மதுரா பிருந்தாவனம் போனா முடிஞ்சு போச்சு. காலத்துல போயிட்டு சாயங்காலம் வந்துடும். அந்த காலத்துல எத்தனை காடு, எத்தனை வனம், எத்தனை நதிகள், எத்தனை பர்வதங்கள் எல்லாத்தையும் தாண்டிட்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டு போகணும். பெருமாளை சேமிச்சு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா அஸ்தமிச்சு போச்சுன்னா இருட்டு வழியே தெரியாது. ஜிபிஎஸ் போட்டு மேடா, ஜிபிஎஸ் போட்டு ஜீப் ஓட்டா அது நேரம் கொண்டு போய் எங்க ஒரு தொட்டிக்குள்ள இறங்கி விட்டுரும். அந்த கூகுள் மாவி ப்ளீஸ் டேக் தி லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு அங்க போட்டு சொல்லுதான் இருப்பாரு. பெரியாழ்வார் அழைச்சது போனார். கிருஷ்ணனுடைய திருவடிகள் பட்ட க்ஷேத்திர விசேஷம் பிருந்தாரண்யம் இருக்கு. எத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைஹி யத்தாண்டரைஹி சிக்ஷிதம். பராசர பட்டர் சாரிப்பார், பெருமாள் திருவடி பிருந்தாவனத்துல பிஹெச்டி படித்தது. பெருமாள் திருவடி என்ன பிஹெச்டி படித்ததுன்னா, பிருந்தாவனம்ன்றது நெருஞ்சு முள் காடு, அதுல பெருமாள் திருவடி நடந்த கால்கள் வந்தவோன்னு நடந்து நடந்து போனான். குடையும் செருப்பும் கூடாரே எற்றுக்கு கன்றின் பின் போக்கினேன் எல்லே பாவமே. அந்த குழந்தை படுத்துற பாடு யசோதிக்கு எப்படியாவது அதை கிளம்பி அமிச்சிட்டா போது. வானிலை அறிக்கை, மழை, கனமழை, மிக கனமழை, அதி கனமழை, அதி மிக கனமழை, மிக அதி கனமழை வருதோ இல்லையோ வானிலை அறிக்கையில. வானிலை அறிக்கையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் மழை பெய்யுமா பெய்யாதான்னா, ஸ்கூல் லீவ் விட்டா மழை பெய்யாது, ஸ்கூல் அன்னைக்கு வச்சிருந்தாலும் மழை கட்டாயம் பெய்யும். இது போற உனக்கு 4 நாள் கண்டினியூஸா ஸ்கூல் லீவ், வீட்டை ஹதம் பண்றதுக்கு இருக்கும். ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் வச்சா தேவை போல இருக்கே அப்படின்னு. ஏண்டிமா உனக்குதான் பொண்ணு பிள்ளை, அந்த மிஸ் என்ன பாவம் பண்ணா, அது 60 மேய்க்கணுமே. ஐயோ பாவம், நீ அவனால கைட்டு விட்டுட்டா அது அமிச்சுட்டா போறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் வச்சா பரவாயில்ல நீ சொல்ற, அவ என்ன பண்ணுவோம் 60 பசங்களை மேய்க்கணும். இது 4 நாள், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமையில ஸ்கூல் லீவ் விட்டான். மக்களம் பண்றதுக்கோ அதம் பண்றதுக்கோ வீட்டை துவம்சம் பண்றதுக்கோ தாங்க முடியல இருக்கு. எப்படியாவது கிளப்பிடா போறோம்னு. அது வேற நான் இங்க இவ்வளவு அல்லாடிட்டு இருக்கேன், அவுத்து முடிச்சுட்டு இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்லாம இடிச்சு முடி மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. அவருக்கு சாசனம் அது நடுவில் மத்திய பாணியம் சமர்ப்பியா. பாதிக்கப்பட்டவாள் இங்க இருக்கா, பாதிப்பை ஏற்படுத்துறவாள் இருக்கா இல்லையா? என்ன பண்றது?
அவர் எப்பொழுது போல பரப்பிரபுரமும் பஜனை பாட்டு வைக்கும். அதுக்குள்ள அந்த பிபி ஏத்துவான் யாரு? வாசல்ல ஒரு ஆட்டோமேன் பொயான்னுவாங்க. நமக்கா மாறுகால் மாறுகை மதுரை வீரர் மாதிரி குலையும் செருப்பு கூடாது இதை தூக்கி அதை போட்டு அதை தூக்கி இதை போட்டு இல்ல நிக்கமா மாட்டிட்டு அதுக்குள்ள வாயில ஒரு ஊட்டி அதை முடிஞ்சு ஒரு அழுத்தி வேக வேகமா அந்த சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் இவ்வளவு பெரிய பேக தூக்கி மாட்டி தரன்னு அந்த பால் சாப்பிடுற கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுத்து வந்து கட்டுற மாதிரி பரபரன்னு இழுத்து போட்டு போய் ஆட்டோ உள்ள போட்டு தள்ளி அப்பா ஒரு பிடுங்கள் அமிச்சாச்சு அடுத்து பிடுங்கள் அது போன பிறகுதான் ஐயோ வாட்டர் பேக் விட்டு ஐயோ டிபன் பாக்ஸ் விட்டு டிபன் பாக்ஸ் என்ன ஒரு பெரிய டப்பர் வேற கும்பூச்சி விட்டப்பா இந்த கும்பூச்சி விட்டப்பா தான் கொடுத்துருக்கா இப்பதான் லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுக்குறான் ஐயோ குழந்தை விட்டுட்டு போயிட்டு அது பசியாகுமே காத்துல வெறும் பூசு தானே கொடுத்தோம் அதுல கூட பால் கலக்க மறந்துட்டுமே அவசரத்துல அப்படின்னு அடுத்த ஆட்டோ தூக்கி ஓடணும். இதெல்லாம் திருவாய்ப்பாடியில நடந்த விஷயங்கள். யசோத இவன் பண்ண ரவுடிசத்துல குழம்பு கண்ணுக்குட்டியை ஓட்டுறதுக்கு எல்லாத்தையும் ஆச்சு போகலாம். எப்ப இந்த மிஷனை ஆயிச்சு போடும் அனுப்பிச்சுட்டு குழந்தைக்கு கொடை கொடுக்காம போயிட்டானே அது வெயில் எல்லாம் காரகம் எல்லாம் தெரிந்து உன் கரிய தெருமையை நீ வாழவேன்னு என் குழந்தை தவிப்பானே கருமையில் மாலையை வெயிலில் உலர்த்துவர்கள் உண்டோம். அந்த மாதிரி கொடை கொடுத்தல் செருப்பு கொடுக்கலையா குழந்தைக்கு செருப்பு போட்டு போலிய என்ன பண்ணுவான் குழந்தைய இப்படி நான் பண்றேன் இன்னைக்கு நாளைல இருந்து விரட்டக்கூடாது நாளைல இருந்து குழந்தைய மாடு மேய்க்க அனுப்பக்கூடாது அப்படின்னு பேசாம இருந்துருவோம். வைராக்கியம் வரும். சாயங்காலம் ஆகாக கண்ணனை காணமே கண்ணனை பார்க்கலையே அப்படின்னா அப்படியே வருவான். வேட்டையாடி வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படியே வருவான். களைச்சிவே வருவான். கண்ணுக்குட்டிகளும் அப்படி களைச்சி போய் அம்மா கிட்ட பால் சாப்பிடுறதுக்கோசரம் காத்துட்டு இருக்கும். இதுவும் களைச்சி போய் அம்மா கிட்ட எப்ப பால் சாப்பிட போறேன்றதுக்கோசரம் வந்துட்டு இருக்கும். எங்க தேவப்பெருமாள் திரும்புகால செவிக்கிறோம். வரதனுடைய திரும்புகால செவிக்கிறோம். கார்த்தால 12 மைல் சாயங்காலம் 12 மைல். எந்த பெருமாளும் பிரம்மோத்சவத்துல இத்தனை கிலோமீட்டர் தோல்ல ஏழுறதே கிடையாது. கார்த்தால 12 மைல் சாயங்காலம் 12 மைல். கார்த்தால 4 மணிக்கு புறப்பாடு. சில்லுன்னு நல்ல புஷ்பங்கள்லாம் சாத்திர அப்படி தலை அப்படி வந்து ஒரே உற்சாகமா இருக்கும். அந்த ஸ்ரீபானம் தாங்கிலாம் ஓய் குச்சி வரதா குதிப்பான். அப்படி பாராயணக்காரெல்லாம் சேர்ந்து எல்லாம் டங்குன்னு வாத்தியங்கள் எல்லாம் வாசிட்டு குதிச்சு பெருமாள் போவார். 12 மைல் போயிட்டு வரணும். வரத்துக்கு 10 மணி ஆயிடும். நல்ல வைகாசி மாசம் சித்திர வைகாசி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே எனர்ஜி கூட எல்லாருக்கும் கதல வரதான்னா இப்ப வரதா சன்னதி தெரு வரதா வாகன மண்டபம் வரதா ராஜகோபுரம் வரதா அப்படின்னு யாரு பெருமாளே. வேட்டையாடி வீதியார வருவானை கார்த்தால இருந்த துள்ளல் இவர்கள் அப்படியே சாந்தமா வருவான். வெயிட் பண்ணிட்டு வா யசோத பிராட்டி வருவான். அம்மாரு வந்து கட்டிப்பான். பொழுதியான இந்த பொன்னேரி காண பெரிது முகப்பல் வாடா குளிக்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டான். குளிக்காம இருக்கலாம் சரி பரவாயில்ல. அட இடுப்புல ஏதாவது ஒண்ணு உடுத்திக்கலாம் முடியும் கேட்டா ஸ்டைலு அப்படின்னு. அந்த இடுப்புல துணி நிக்கவே நிக்காது. குடிடா நன்னாடா பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா எல்லாரும் என்ன வைடா இந்த யசோதைக்கு இருந்தா காரியமா இல்ல நல்லா குழந்தைய குளிப்பாட்ட கூடாதா அப்படின்னா போமா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படி நடந்து வரானா டக்குன்னு கால் தடுக்கிறது. துப்புரி கழுவுறான் பூமி தேவி. அவளுக்கு வெக்கமா வருது. இவன் ஆத்துக்கார இப்படி அம்மனமா சுத்துறது பாரு. அவன் என்ன பண்ணா இன்னோட 2 பரட்டி விட்டு அவளால முடிஞ்சது அந்த புழுதியினால ஒரு வஸ்திரம். அத வேற என்ன பண்றது இதுக்கு காமிச்சிட்டு போயிட்டு வாடான்னா வரமாட்டேன். இவனை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? பக்கத்தாத்துல ஒருத்தி இருக்கான். நப்பி நெய்னு பெற்றவளுக்கு யசோத கிருஷ்ணா நீ குளிக்க வரையா இல்ல நப்பின்னைய கூப்பிட்டு ஷேம் பப்பி ஷேம் சொல்லிட்டான். அவளை கூப்பிட்டு வைப்ப வெளில வருவா. ஷேம் பப்பி ஷேம் சொல்லுவான். வரலையா நாணத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே
மஞ்சனமாட நீ வாராய், என்ன பண்ணே வாடா அப்படின்னு அப்படி அணைச்சுண்டு தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளேன்னு அனுபவிச்சிருக்கா யசோத பிராட்டி. இந்த கதைகள் எல்லாம் பெரியாழ்வார் சொல்ல 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 ஆண்டாள் அப்படியே ஈர்த்தவாய் தெரியாமல் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபோ त्वय्यच्युता विशति चित्तौ अपत्रपो मे. ருக்மிணி பிராட்டி சந்தேஷம். இப்பெல்லாம் என்ன பார்க்காத காலம் இன்ஸ்டா கர்மா மாதிரி இன்ஸ்டா காலம் இல்லையா? அதெல்லாம் வச்சிருக்காரு. சுத்வா குணான் புவன சுந்தர. ஹே கிருஷ்ணா, உன்னை நான் நேரம் சேவிச்சதே கிடையாது, உன்னை நான் நேரம் பார்த்ததே கிடையாது. புவன சுந்தரன், ராமன் வனசுந்தரன், கிருஷ்ணன் புவன சுந்தரன். ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபோ. நேர சேவிச்சதில்ல, ஆனா அதை கேட்க 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 அப்படியே புவியும் இரு விசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளார். ஆழ்வார் சேலஞ்ச் பண்ண பெருமாள். அவினின்று யான் பெரியன் நீ பெரிய என்பதை யார் அறிவார் சொல்லு பெருமாளே. நீ பெரியாளா அவர் பெரியாளா? பெரியா ஒண்டி பண்ணி வச்சுக்கலாம். ஆழ்வார் கூப்பிடாரு, நீ பெரியவனா நான் பெரியவனா? இது என்ன பெரிய கேள்வி? நான் தான் பெரியவன் சொல்லு பார்க்கலாம், சொல்லு. புவியும் இரு விசும்பும் நின்னகத்து. பெருமாள் என்ன இருக்கு? சமஸ்த லோகம் 7-14 லோகம் பெருமாள் வயத்துல வச்சிருக்கியோ? ஆமா. அப்ப அது உங்ககிட்டதான் இருக்கு. ஆமா. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? புவியும் இரு விசும்பும் நின்னகத்தே நீ என்னுள்ள. அப்ப சர்வலோகங்களையும் தாங்கக்கூடிய ஒன்னையும் தாங்குற நான் பெரியவனா அல்லது நீ பெரியவனா எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு பெருமாள். ஏன் தெரியுமா வாய் முடித்தான்? இந்த மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் கேட்ட கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியல. அவனால அவளுக்கு பதில் சொல்ல முடியல. சொன்னாலும் அவன் மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைப்பான், ஒரு கூகுள் போடுவான், கூகுளி. அந்த மாதிரி இவனை நினைச்சு 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 நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபோ. செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு ஆண்டார். முதல்ல காதால கேளுது, காது கொடுத்து கேட்கணும், நல்லா கேட்கணும், என்ஜாய் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ரவணம் இருக்கு. தவ கதா அமிர்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்வஷாபகம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா பூரிதா ஜனாஹ. ஸ்ரவண மங்களம், ஸ்ரவணே ஜாதஸ்ய மங்களம். ஸ்ரோணா நட்சத்திரம் விட்டு தேவதாகிறது வேதம். ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கணும். அவனுடைய மங்களம், அவன் விஷயமான மங்களம், அவனுக்கு மங்களம், அவனால் ஜெகன் மங்களம். அந்த கதையை பேசணும். இங்கதான் திருவாய்ப்பாடி, இங்கதான் கண்ணன் இப்படி உருண்டான், இப்படி வளர்ந்தான், இங்க உரல்ல கட்டி வச்சா, அங்க அவன் தயிர் பானையில அந்த தயிரை வண்ணியை திருடினான். இங்கதான் கோபஸ்திரிகளோட ராசக்கிரீடை குறவை அச்சியரோடு கோத்தரும் ஒன்றமுன்றேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அளவில் பள்ளி பிராந்தல் மாய வினைகளையே அலற்றி இரவும் நன் பகலும் தவிர்விலன். அவன் பண்ணின ரவுடி தான் எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த காலத்து பசங்க தான் ரவுடி பசங்க தான் லவ் பண்றது. அவர்தான் நன்னா வச்சு பாரான், அவர்தான் நல்லவரா அப்படின்னு சொல்றது கூட இந்த பசங்க எல்லாம். அந்த மாதிரி ஆண்டாலும் ஆசைப்பட்டா, கோபஸ்திரிகளும் ஆசைப்பட்டா. 5 லட்சம் கோடி பேர் வளர்க்கலாம். 5 லட்சம்னா 5 லட்சம் பேர்னு ஒரு வியாக்கியானம் உண்டு. இல்லைன்னா இப்ப சொல்ற 8 மன செட்டியார் 21 வீடு செட்டியார்னு சொல்ற மொழியோ அந்த மாதிரி 5 லட்சம்ன்றது குடி பேர். 5 லட்சம் குடின்னு அர்த்தம் அந்த வீட்டுக்கு பேர். அவன் அந்த 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 செட் ஆஃப் பீப்புளுக்கு 5 லட்சம் குடி அப்படின்னு. அவனா நாடோடிகள் ஆடுவார்களை வைத்துக் கொண்டு ஆங்காங்க அவ சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பான். எங்கெல்லாம் பொருள் தண்ணி தீர்ந்து போச்சோ அடுத்தது உடனே இன்னொரு இடத்துக்கு கேம்ப், அந்த மாதிரி கேம்ப் அடிப்பான். அந்த பெண்களோடு சேர்ந்து பெருமான் புறவ கூத்தாடினான். ராசம் பாகவதத்தின் சாரம்.
ராசம் பாகவதத்தின் சாரம். பரீட்சத்துக்கு 7வது நாள் மரணம்னு தீர்மானம் ஆயிடுத்து. உட்கார்ந்துட்டு இருக்கான். சுகபிரம்மம், அவதூதர், கோதோகன காலம், பசுமாட்டினிடமிருந்து பால் கறக்கிற நாழிகை கூட ஒரு வீட்டு வாசல்ல நிக்க மாட்டார் சுகபிரம்மம். அந்த சமயத்துல அந்த சுகபிரம்மம் ஒரு வீட்டுல, அது ஒரு ராஜசபையில ஒரு வாரம் உட்கார்ந்து இருக்கு. எப்படி உட்காருவார்? பரீட்சத்துக்கு உபதேசம் பண்றதுக்காக. அவருக்கோ 7வது நாள் மோட்சம். சொல்றவர் அவதூத சிகாமணி. 4 பொம்மநாடி பசங்க உடம்புல துணி இல்லாம குளிச்சிருந்ததை கூட பார்க்காம போனவர். நிற்கின்றதெல்லாம் நெடுமாறு, எல்லாத்தையும் பகவத் பூர்ணமாக பார்க்க முடியும். எதை சொல்ற? குறவை கூத்து சொல்ற, குறவை ஆட்சியரோட கோத்தரை சொல்ற. அதை கேட்டு பரீட்சத்துக்கு மோட்சம் வந்தது. இந்த இடத்துல மனோவிகாரத்திற்கு என்ன விஷயம் இருக்கு? மனோவிகார மாறத்துக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா பரீட்சத்துக்கு நல்ல கதி கிடைச்சிருக்குமா? மோட்சம் கிடைச்சிருக்குமா? இல்லையே. ஆகையால பாகவதத்தினுடைய சாரம் ராசம்னு பெரியவர்கள் மயங்கி போறா, சொக்கி போறா. பாகவதத்த சாரத்தை சொல்லுங்க. இதை கேட்டு 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 ஆண்டாளுக்கு மனசுல நல்லா பதிஞ்சு விடுச்சு. அந்த இடத்தெல்லாம் சேவிச்சதுனால ஆண்டாளுக்கு மனசு ரொம்ப ஆசை வந்தது. தான் எப்படியாவது கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும். பெரியாழ்வார்கிட்ட கேட்டா, அப்பா அப்பா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா? பண்ணிக்கோமா. எந்த அப்பா அப்படி சொல்லுவாரு? அடி என்னது இது? எங்க கூட ஒரு 4-5 பசங்க, இப்பெல்லாம் பசங்க யாரும் எங்கிட்ட இருக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? என் கூட இருந்தா அதுக்கு எல்லாம் கல்யாணமே ஆகுது. ஒரு பையன் மண்ணு பார்க்க போனா அந்த பொண்ணு அந்த பையன் வாழ ஆரம்பிச்சு. ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, I saw some mark in his forehead. திருமணம் எடுத்து போனா சுவாமி பொண்ணு பார்க்கறதுக்கு. பொண்ணு பார்க்க போன சமயத்துல ஆத்திர அந்த நாழியா எடுத்துன்னு அவன் ஒரு சொம்ப வாங்கி சஞ்சாரம் பண்ணான். பொண்ணு அப்பயே ரிஜெக்டர் அப்படின்னு தமால். அவன் பார்த்தான், ஏன் உன் கூட இருந்ததால்தான் எனக்கு இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, அதனால இதுவா ரிஜெக்டர் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்ன கொண்டு ஓடி போயிட்டான். என்ன பண்ணாலும் இப்படி வைதிகருக்கு ஆசை விடுமோ? இல்ல எந்த அப்பாவது ஒத்துப்பாடு அதுக்கு இல்லையா? போன் பண்றா பையனுடைய ஜாதகம், பொண்ணாத்துக்காராளுக்கு பையனுடைய அம்மா போன் பண்றா, பையனுடைய அம்மா போன் பண்றா, இந்த மாதிரி உங்க பொண்ணோட ஜாதகம் வந்ததுன்னு. பொண்ணோட அப்பா போன் எடுத்தார், சாரி நாங்க இப்ப பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், அப்புறம் பேசுறாங்க. அந்த பாக்கியலட்சுமி இந்த வீட்டுக்கு வந்தா, இந்த வீடு இருந்தா அதாண்டி அப்பா எங்களுக்கு அப்படி ஒரு அபாக்கியம் ஆட்டா. பெரியாழ்வார் கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டார். எப்படிப்பா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்? பெரியாழ்வார் கிட்ட ஆண்டா கேட்டா, அப்பா அப்பா அவரை நான் எப்படிப்பா லவ் பண்ணணும்? பொண்ணு அப்பா கிட்ட கேட்கறது, நான் எப்படிப்பா லவ் பண்ணணும்? கிருஷ்ண பக்தி தானே சுவாமிங்க காதல். பக்தி ஸ்ருங்கார வித்யா பரிணமயத்தி. பக்தி தானே ஸ்ருங்காரமாக பரிணமிக்கிறது. பெரியாழ்வார் யார் யாரெல்லாம் பெருமாளை எப்படி எல்லாம் லவ் பண்ணினான், யாரெல்லாம் பெருமாளை எப்படி எல்லாம் காதலிச்சான்னு சொல்லி கொடுத்து, அந்த கோபஸ்திரிகள்லாம் சிந்தையந்தி முதலான கோபஸ்திரிகள்லாம் கனவிடத்துல ஆறாத காதல் கொண்டு கனவை அனுபவித்த சரித்திரத்தை சொல்ல சொல்ல அப்படியே பாவனா பிரகர்ஷம் ஏற்பட்டது. ஆண்டாளுக்கு தன்னையே கோபியாக பாவித்துக் கொண்டார். தன்னையே கோபியா பாவிச்சுட்டார். திருவாய்ப்பாடியது ஸ்ரீ தன்வின்யபுரம் என்பதாக அந்த க்ஷேத்திரம். ஸ்ரீ தன்வின்யபுரம்னு பேரு. வில்லிபுத்தூர் அப்படின்றதான க்ஷேத்திரம் இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற ஆண்டாள் சன்னதி கிடையாது. ஐயோ, வடபெரும் கோயிலுடைய அவன் தான் பெரிய பெருமாள்னு பேர். அவனுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பெரிய பெருமாள் உண்டு. காஞ்சிபுரத்துல பெரிய பெருமாள் அப்படின்னா யதோக்தகாரி பெரிய பெருமாள், தேவ பெருமாளுக்கு முன்பாக ஆவிர்வவித்த பெருமாள். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் தான் பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தான் பெரிய பெருமாள் சொல்லுவோம். மதுராந்திரத்துல போய் பெரிய பெருமாள் அப்படின்னு கேட்டா கருணாகரன் ராமன், அதுல ராமன் பெரிய பெருமாள் மதுராந்திரம். அந்த மாதிரி ஸ்ரீதன்வின்யபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய பெருமாள் யாரு? வடபத்ரசாயி. வடபத்ரசாயி இல்ல, வடபத்ரசாயி. எல்லாரும் வடபத்ரசாயி வடபத்ரசாயி. இந்த அனுமாருக்கு வடமாரெல்லாம் போடுறா தெரியல உங்களுக்கு? ஒண்ணும் இல்லாத விஷயம். பட்டாபிஷேகம் நடந்தது. இந்திரன் ஒரு ரெட்ட வண்ண செஞ்சு கொடுத்தான் பெருமாளுக்கு கிஃப்ட்.
அந்த ரெட்டவட செங்கிலியை பிராட்டி இப்படி கையில வச்சுட்டா. பெருமாளை பார்த்தான். ஏண்டிமா அவனுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ அவர் கழுத்துல இந்த மாலையை போட்டுட்டான் பெருமாள். உடனே பக்கத்துல இருந்த அனுமான் கழுத்துல அந்த ரெட்டவட செங்கிலிய சீதை போட்டார். அத ஒருத்தர் தமிழ் எழுதினார். சீதை அனுமார் கழுத்தில் 2 வடவாரை போட்டாள். அது ரெட்டவடமான சுவாமி. அது இன்னொருத்தர் சொன்னார், அது ரிஷபராசிக்கு மிதுன ராசி ஜாங்கிரி மாலை போடணும், கன்னி ராசி வெத்தலை மாலை போடணும். அது மாதிரி பார்த்தாரு. ஏதோ ஒண்ணு வருது, ஒரே வயிற்றுச்சலா இருக்கு. அவன் போட்டு போறேன், நான் நாட்டு போறேன், போட்டுக்கிறது நான் தானே என்ஜாய் பண்ணிக்கிறேன். இதுதான் நடந்தது. பிரதேகி சுபகேஹாரம் எஸ் குட்டாசி பாகினி. அதனால அனுமாரி வடமாற சாத்திரம் இருக்கிறாதிக்கும். விசேஷமாக இந்த பெண்கள்லாம் பெருமாளை எப்படி அனுபவித்தான்ற பாவனா பிரகர்ஷத்தினால உணர்ந்த பிராட்டி வட்டபத்திரசாய், வட்டபத்திரம்னா ஆலிலையாய், ஆலிலையாய்னு அந்த பட்டஸ்ய பத்திரஸ்ய புட்டேஷயா, அந்த ஆலிலம் தளிரில் கண்ணுரங்கும் என் ஈசன் பெருமாள் இல்லையா? அந்த பெருமாளை நந்தகோபுர திருமாளிகையில அந்த பெருமாள் தான் எதுநந்தன். எதுநந்தனாக அந்த பெருமாளையும் அந்த திருக்கோவில வடபெரும் கோயிலுடைய திருக்கோவிலை அற்புதமான நந்தகோபுர திருமாளிகை, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மற்ற எல்லாரும் திருவாய்ப்பாடியின் பெண்களாகவும் பஞ்சலட்சம் முடியாகவும் திருமுக்குளத்தை யமுனையாகவும் பாவித்தார். அனந்தாழ்வான் ஒரு பெரிய மகான் தெரியல அவனுக்கு, அனந்தான் பிள்ளைன்னு. அந்த அனந்தாழ்வான் திருமுக்குளத்தை தீர்த்தாமாடினான். முழுகி இருந்தான். திருப்பி தீர்த்தாமாடினான். ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி என்ன பண்றீங்க? தீர்த்தாமாடியாச்சா, ஏந்து வர வேண்டியதானே? இல்ல, அந்த பெண்டுகள் தேய்த்து குளித்த ஒரு மஞ்சள் கிழங்காவது பிரசாரம் கிடைக்குமான்னு தேடுறேன். ஆண்டாள் எப்ப பண்ணினா எந்த காரணம், இவர் திருப்பி முழுகி எழுந்துக்கிறார். என்னன்னா அவன் தேய்ச்சி குளிச்சிருப்பாரு மஞ்சள். உடனே பக்கத்துல சொல்றாரு, எந்த பெண்கள் இப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிக்க இல்லையா? அது ஏதோ பவுடர் மஞ்சள் தான் கொடுத்துருக்கான். அது கூட சில பேர் பூசிக்கிறது இல்லை. எங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் கொடுத்து அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். திருமுக்குளத்தை யமுனையாகவும் சூரிய பெருநீர் யமுனை துறைவனாக வடபத்திரசாயியாகவும் பாவித்து பாவனா பிரகர்ஷத்தினால பாட ஆரம்பித்தாள். 30 நாட்கள் விசேஷமான திருப்பாவை பாடுகிறார். பெரியாழ்வார் தினந்தோறும் பெருமாளுக்கு பூமாலை சமர்ப்பிப்பார். கூடவே ஆண்டாள் பாமாலை சமர்ப்பிக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கணும்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணினவள் ஆண்டாள் தான். இந்த டபுகிட்ட பாட்டியாலோ நான் சொல்லல, சரியா? ப்ரீ வெட்டிங் மேக்கப் வேற இப்ப தெரியுமா இல்லையோ? அதாவது வெட்டிங்க்கு மூஞ்சில அசடு வழிகிற மாதிரி எப்படி என்ன மேக்கப் பண்ணலாம், ஆயில் மேக்கப் பண்ணலான்றத எந்த மேக்கப் உனக்கு ஒத்துக்கூடும் பாக்குறதுக்கு ஒரு மேக்கப் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா மேல கேள்வி கேட்பேன். இல்லையா? அது இப்படியாகதான் இப்ப இல்ல சுவாமி, எந்த மேக்கப் அவளுக்கு பொருந்தூர் பாக்கிறதுக்கு ஒரு மேக்கப், அது தனியா 25,000 சம்பாவனை. அதுக்கப்புறம் மேக்கப் ஒரு சம்பாவனை. அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு ஒரு சம்பாவனை. அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணத்துல எல்லாத்தையும் உட்கார வச்சு ப்ளூபர்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு சம்பாவனை. நல்லா மீட்டர் போடுறோம். ஆனா வாத்தியார் கிட்ட வருஷப்பட்டு இவ்வளவு சம்பாவனையோ க்ளோஸ் த டோர். வாய புழக்கிறான். 10 ரூபாய் 4 பேர் உட்கார வச்சு ஒரு பச்சை பூசறது கூட கிடையாது. நம்ம கல்யாணத்துல மெஹந்தி உண்டு சுவாமி, நாச்சியார் திருமொழி சேவித்து மெஹந்தி உண்டு, பச்சை பூசுதல்னு அதுக்குதான் பேரு. இங்க பெரியவாள்லாம் இருக்கா, இத்தனை பேர் பாருங்க, அவன் கல்யாணத்துல கேட்டு பாருங்க, எல்லாமே உண்டு. பச்சை பூசுறது பேரு. இப்ப மெஹந்தி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நமக்கு ஒரு ரிசப்ஷன் உண்டு, கோலாகலங்கள் உண்டு. 5 நாள் கல்யாணம் பண்ணிச்சு, 2 வேளை உபாசனங்கள் எல்லாம் பண்ணி சுற்றுத்தார் எல்லாரும் வந்து, தோழிமார் எல்லாரும் வந்து பண்றா. இப்ப ஆண்டாள் வாரணமாயிரத்துல சொல்றா, அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான்னு புடவை நாத்தனார் உடுத்தி விடணும்னு. இப்போ புடவை உடுத்தி விடுறதுக்கு புதுசா ஒரு ஆம்பளைய ஸ்பெஷலைசேஷன் வச்சிருக்காங்க. எங்கேயாவது உண்டா?
நான் வருத்தத்தோட சொல்றேன் தெரியுமா, பொம்மநாடிகள் புருஷா பொம்மநாடிகளுக்கு புடவை ஊற்றி விட்டா அதுக்கு தனி சன்மானம். எங்க போச்சு இந்த கலாச்சாரம்? இங்க அந்தரி சூட்டா, அந்தரினா அவளுக்கு யாருக்கு, பார்வதி தேவிக்கு பேரு, நாதனார் வந்து குடுத்து விட்டான்றதாக சொல்லி சொல்றான். போயிடுச்சு அந்த கலாச்சாரம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்காக சொல்றேன், ஆண்டாள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு என்னன்னா, இவர் பக்கத்துல நான் நின்றேன்னா கரெக்டா மாலை போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரியா இருக்குமா, எங்க 2 பேருக்கு அட்ஜஸ்ட் சரியா இருக்குமா, கலர் காம்பினேஷன் சரியா வருமா, அதுக்காக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மாலையை தான் சூட்டி பார்த்து ஓகே இந்த மாலை. இன்னொன்னு, அந்த மாலை எவ்வளவு நேரம் வைத்து தாங்க தோல்ல, எவ்வளவு நேரம் நம்ம போட்டுக்க முடியும். அங்க ஹோமங்கள்லாம் நடக்கும், அந்த ஹோமம்லாம் முடிஞ்சு அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கிற மூலியோ பெருமாள் சாத்திப்பார். அவர் மல்லாண்டு திட்டோல் படிவன்னா நம்மளால அது முடியுமா அப்படின்னு அதை சாத்தி பார்த்து அந்த அழகெல்லாம் அப்படி ஆண்டாள் ரசிக்கிறான். இது தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. உடனே எடுத்து பூக்குடையில வச்சுருவாங்க. பெரியாழ்வாரும் கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். பெயர்பட்டது பெருமாள். அவன் பாருங்கோ, அவனுடையதான திருமேனி சர்வகந்தகா சர்வரசகான்னு பேருவன். அவனே சர்வகந்தன் சர்வரசன்னு வேதம் அவனை கொண்டாடும். அடுத்தது திருமார்புல வைஜெயந்தின்ற மணமாலையினுடைய வாசனை வீசல், வேதமனம் கமழுகிறது. வைஜெயந்தி என்னும் மணமாலையின் வாசனை வீசுகிறது. பிராட்டியின் திருமணம் பரிமளம் பெருமாள் திருமார்புல வீசுறது. இது எல்லாத்த காட்டும் அதரீகிருதா. இது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு புது பிராக்ரன்ஸ் எது, ஆண்டாள் சூடி கலைந்த மாலை பெருமாளுக்கு புது பிராக்ரன்ஸ். அதரீகிருதாபி வைஜெயந்தி சுவாமி தேசிகன். இதெல்லாம் மாட்டான் தான் பெருமாள், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பெரியாழ்வார் பார்த்த உடனே சுரும்பார் குழல் கோதை தெரியுமா, நன்னா எல்லாம் முடிச்சு திருவாரூரெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காரச்சு. டைனிங் டேபிள் சொல்லல, அதெல்லாம் போயிட்டு இப்பெல்லாம் கீழே உட்கார்ந்து சாப்பிடறது கிடையாது. நான் சொல்றதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. கீழே உட்கார்ந்து சாப்பிடுச்சு அப்படி புரோக்ஷணம் பண்ணி பிராணாய ஸ்வாஹா என்ன போய் தக்கலி நிறுத்திருக்கீங்க. உங்களுக்குலாம் அந்த பிரச்சனை கிடையாது, எங்காவது அந்த பிரச்சனை உண்டு. இது ஒண்டா எண்டா இல்ல பையன்டா தெரியுமோலையோ, இதுல ஒண்டா எண்டா பையன்தான்னு எங்களால பிரச்சனை உண்டு. வெள்ளையாண்டா ஓரளவுக்கு எந்த இல்ல அவளுதுதான், கொஞ்சம் குட்டையா இருந்தா எந்துதான், நல்ல நீளமா கருப்பாதான் என் பையன். இதுல ஒரு பெருமையாக எப்படியும் பிராணாபதி பூடுச்சு. அல்ல பெரியாழ்வார் அவர் பாவம், அவர் பால்ட்டு, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் ஆம்பியா 10வது அவன்ட்டு பிளீச்சு. இப்பெல்லாம் பிளீச் ஆகக்கூடாதுன்னு சொன்னா அந்த செம்பருத்தி மருதாணி பெஞ்சாலி வால் மாதிரி உள்ளம்பன்றி தலை மாதிரி நரி வால் மாதிரிலாம் கலர் பண்ணிக்கிறான், இவங்க பண்ணிக்கிறான். ஆனா அந்த மாதிரி பாவம் 10வது அதெல்லாம் தெரியாது, அது வெள்ள வெள்ளே இருக்குது. இது சுருண்டு சுருண்டு சுரும்பார் குழல் கோதை இல்லையா பெரியாழ்வார் கண்டுபிடிச்சுட்டாரு. என்னடி அம்மா பண்ணினேன், ஒண்ணுமில்லப்பா, நான் அபச்சாரப்பட்டுட்டே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மாலையை இப்படி பண்ணியே, நீ நியாயமா இது தப்பு இல்லையான்னு கோச்சுட்டார். வேற மாலையை புதுசா கொடுத்து அவசர அவசரமா கொடுத்து வேக வேகமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம்னா எப்பொழுதுமே இப்படி படுத்துட்டு சுவாகதோதார நேத்திரம்னு பெரியாழ்வார் வரது ரொம்ப சந்தோஷமா பார்த்து அவர் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் இன்னைக்கு அந்த பக்கம் அப்படி தலை திரும்பி பண்றது. இது கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி பண்றது, இந்த நம்பிக்கை பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா சொல்லிட்டார். அந்த அபச்சாரத்தினால்தான் அப்படி அழுத்து தினத்தோடு நடக்கிறது ஆண்டாளு சொல்ல பெரியாழ்வார். இந்த ரகசியம் ஆண்டாளும் வாய திறக்கல, இன்னைக்கு ஒரு நாள் தான் நினைச்சு விட்டார் அவர். பெருமாளை க்ஷமிக்கணும், அபச்சாரம் மகா அபராதம் வந்துருது. 32 விதமான அபச்சாரத்தை முக்கியமான அபச்சாரம் கேசம் விடக்கூடாது, அதுல படக்கூடாது. பெருமாளை அபச்சாரம் ஓய், இப்ப நீ கொண்டு வந்திருக்கிற மாலைதான் அபச்சாரம். இத்தனை நாள் நான் சூட்டின்ற மாலைத்தான் உபச்சாரம். இத்தனை நாள் சூட்டின்றான் பெருமாள் உடைச்சுட்டான். ஆண்டாள் வாய திறக்கல, பெருமாள் போட்டு கொடுத்துட்டான். தினந்தோறும் உன் பொண்ணு தான் சூட்டின்ற மாலையத்தான் எனக்கு கொடுத்தம்ச்சா, எனக்கு அதனுடைய பரிமளம் தான் விசேஷம், அதனுடைய பரிமளம் தான் எனக்கு விசேஷம். போய் அதை கொண்டு வா, வேற வேண்டாம் அப்படின்னு
பெருமாளுக்கு மாலையோட அவளுடைய துப்பட்டாவை கொடுத்தார் பெரியார். ஏன்? அவள் திருமேனி ஸ்பரிஷம், அவனுடையதான திவ்ய வியர்வையினுடைய ஸ்பரிஷம், அந்த பரிமளம் பெருமாளுக்கு மாங்கல்யம் மகாதிகாரம்ன்றதாக சொல்லி அந்த பரிவட்டத்தை பெருமாள் கட்டிண்டு அழகிய மனவாளதான் சேவை சாதிக்கலாம். அந்த வாசனை அவனுக்கு பிடிக்கும், அந்த வாசனை அவனுக்கு பிடிக்கும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். பெரியாழ்வார் பார்த்தார், கையில காலெல்லாம் கிடையாது. வல்லவதேவ பாண்டியர் கொடுத்ததெல்லாம் மொத்தம் பேக்டம் பாஸ் உரம் வாங்கியே தீட்டாச்சு. செடிக்கு போறதுக்கு எரு வாங்குறது, உரம் வாங்குறது, மண்ணி வாங்குறது, பாண்டு வாங்குறது, இதுலயே டைம் சரியா போயிட்டு அவருக்கு. என்ன பண்றதான்? சரி, பெருமாள் திருவுள்ளம் ஆண்டாள கூப்பிட்டார், இறடி பிறந்து. சரிப்பா, எல்லா திவ்யேஸ்வரிய பெருமானையும் செழிப்போம், கல்யாணம் பண்ணிக்கலாம். சுயம்பரம், சுயம்பரத்துக்கு நானா தேசத்து பெருமாள்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கான். எல்லா ஊர் பெருமாளுக்கும் இன்விடேஷன் போயிருக்கு. பெரியாழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா? காஞ்சிபுரத்துக்கு தேவபெருமாளுக்கு இன்விடேஷன் அனுப்பல. காஞ்சிபுரத்துக்கு தேவபெருமாளுக்கு இன்விடேஷன் அனுப்பல. எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை போடுறாங்க, ஒரே அமங்கலமா இருக்கு. முன்போழ்ச்சி பின்போழ்ச்சின்னு ஒரே அமங்கலம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். அதனால அப்படின்ட்டு பேசாம அந்த பெருமாளுக்கு அமிச்சு அனுப்பாத மாதிரி விட்டுட்டு அனுப்பல. தேவபெருமானுக்கு போல இல்ல, தேவபெருமானுக்கு போல. சரி, இது எல்லா ரிலேஷன் அடிச்சு முடிச்சுட்டாமா அப்படின்னு எல்லாரும் ஓடி விட்டான். அப்படி பிரமாதமா எல்லாரும் நிக்கிறா வரிசையா. ஆண்டாள் கையில மணவாளைய கையில கொடுத்துருக்கா. அந்த மாலையோட வராலிவா வந்த உடனே ஒவ்வொரு பெருமானா அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ற பெரியாழ்வார். பக்கத்துல இந்த தோழிமாரெல்லாம் செடிகள்லாம் இருக்காரு, அவன் ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்றான். இந்த பெருமாள் தெரியுமா அப்படின்னு அந்த திவ்யதேசத்தை எம்பெருமான். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா நாச்சியார் கோவில் நிறையூர் நம்பி திருமங்கை ஆழ்வாருக்கே ஆச்சாரியம். அந்த நாச்சியார் கோவில் பெருமான் கல்வெல்லாம் இருக்கு. ரொம்ப விசேஷமான வாகனம், அற்புதமான வாகனம், ரொம்ப ஃபேமஸ். இங்க பாரு, ஓராத்துக்கு ஒரு எஜமானி இருந்தாலேயே கஷ்டம். ஏற்கனவே அந்த நாச்சியார் ஆட்சி, இங்க நானும் வேற போய் டாமினேட் பண்ணினா அந்த அந்த பெருமாள் பாவம் இல்லையா? நாச்சியார் ஆட்சி அழகிவானவர். சரி, பக்கத்துல உபரியப்பட்டிருக்காரு, ரொம்ப ஃபேமஸ் பிரார்த்தனை பெருமாள், நித்திய கல்யாண பெருமாள். அழகிவார பிபி பேஷண்ட் மாதிரி உப்பு கூடாது, புளி கூடாது, காரம் கூடாது, சக்கரை கூடாது. நானும் யூடியூப் பார்த்து டிஃபரெண்டா டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவேன். லேப் ராபிட் மாதிரி முதல்ல அவருக்கு கொடுத்தா டெஸ்ட் பண்ணுவேன். அதான் எதுவும் சாப்பிடுவோம், இது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அவர் பிரிஸ்கிரிப்ஷனையே ஈமைக்கிறது, சுகர் அவருடைய ஏறி போச்சுன்னு. அது மாதிரி பிபி பேஷண்ட் மாதிரி இவர் எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், அது வச்சுக்கூடாது. சரி, குறுக்குழந்த 6ஆம் அமுதன் இருக்கானே, அமுதன் பெயர்பட்ட பெருமாள். 4000 திவ்ய பிரபந்தத்துல எங்க தேடி பார்த்தாலும் இந்த திருநாமம் கிடைக்கவே கிடைக்காது. 6ஆம் அமுதன். என்ன அழகான திருநாமம்! அந்த ஒரு திருநாமத்துக்கு ஈடு கிடையவே கிடையாதுங்க. வாஸ்தவம் தான், அவரே படுத்துக்கிறதா எழுதுக்கிறதான்னு செமிஸ்ட்ரி கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாடி பேசவேன்னு திருமணி சேனக்குள்ள பின்னாடி ஓடி விடுவார். அதுக்காக ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்காது. இவரை நம்பி யார் சுவாமி வர முடியும்? இவரெல்லாம் நம்பிதான் நம்மளால வர முடியாது. சரி, பக்கத்துல புள்ள மூத முடியும் பல்வில் ராமன் இருக்கானே, அந்த பெருமாளர் போய் அவர் இப்பதான் ஜடாயுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் பித்திரு கைங்கரியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அங்க போய் அவர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதாவது அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒண்ணு பண்ணு, மெட்ராஸ் டெவலப் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் மெட்ராஸ் எல்லாம் திருநெல்வேலியில வெள்ளாரி வெள்ளம் வந்தா கூட காமிக்க மாட்டான். அதான் மெட்ராஸ்ல பெரிய பெருமான் இருக்காரு, ஆச்சரியமான பெருமான், நல்ல பெருமான். யாரு? பார்த்த சாரதி பெருமான் இருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமே. 2 ப்ராப்ளம் இருக்கு அவர்கிட்ட. என்ன கேட்டாரா, இங்க பாரு, இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அந்த பிள்ளைய பாத்துக்கிறது என்ன, உங்க நாத்துல லக்கேஜ் 1ஆ 2ஆ? என்னது என்ன சுவாமியே தெரியாதா? மாமனார் மாமியார் லக்கேஜ் 1ஆ 2ஆ? இன்னொன்னு இருக்கு, உன் லக்கேஜ் டிஸ்போஸ் பண்ணிடணும், என் லக்கேஜ் நீதான் பரிபாலிக்கணும். அது ஒண்ணு உண்டு, தெரியுமோ இல்லையோ?
அதனால அந்த மனுஷன் மொத்தம் பரிச்சரமா மொத்த பேரும் ஒண்ணு சேர்ந்து உட்காந்து. ரெண்டாவது, எங்க அப்பா பெரிய ஆழ்வார், ஏற்பட்ட ஆச்சாரம், மீச வச்சிருந்த மாப்பிள்ளை மீசையோட ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு மீச வச்சுதான் கேட்கறவங்க என்ன இருக்கணும், பெரிய ஆழ்வார் என்னமோ ஊன்னீர் வீதிகள் நீர் மீச மாப்பிள்ளை கூட எப்படி உட்காந்து சாப்பிடுவீர்னு கேட்பான். அத மீச வச்சு மாப்பிள்ளை பார்க்கலாம். சரி, அஹோபில லட்சுமி சம்பந்திக்கான். அஹோபிலே காருட செய்த மத்திய கிருபாவசாத்தின் சன்னிதானம் ஆச்சரியமான திதிதேசம். 9 நரசிம்மன் 9 நரசிம்மன் உகந்துரையும் திருப்பதிகள் இருக்குதோ சுவாமி. அவர் இந்த டெய்லி ஷேவெல்லாம் பண்ண மாட்டாங்க. மூஞ்சிலாம் ஒரே கரடி பேசி தாடி வீசியமா பார்த்தா முதல்ல நெட்டி பார்த்தா அப்படி ஒரு மூஞ்சி. அழகியான் தானே அறிவுருவம் தானே அப்படின்னு கேட்டா முதல்ல அவருடைய ஒரு லிப் லாக் பண்ணணும்னா அவரோட லிப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவே சுவாமி. அந்த தாடி மீசைக்குள்ள அதை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதுவும் அந்த காட்டுக்குள்ள. சரி, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் இந்த மதுரையில 4 நாள் உபன்யாசம் கேட்ட பிறகு அந்த பேரே யார் எடுக்க இருக்கலாம். முன்னாடியாவது கொஞ்சம் லட்சம் நாங்க ஏதாவது பண்ணலாம் நினைச்சேன். இந்த 4 நாளா மதுரை அந்தவரப்பட்டு இதுவே யாராவது அனந்த பத்மநாபன் பேர் எடுத்தீங்கன்னா பார்ப்போம். சொக்க தங்கமாவன் யார் சொன்னா? சொக்க தங்கம் மாட்டான், ரிஜெக்ட் அப்படின்ட்டான். அந்த பெருமாளும் கிடையாது. திருவிடந்தை பெருமாள் இருக்கான், நித்திய கல்யாண பெருமாள். போர்மே நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு கிருஷ்ணாவதாரத்துல பட்ட கஷ்ட பிரகாரம் தினந்தோறும் அவருக்கு கல்யாணம் இல்லையா? தினந்தோறும் அவருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த பெருமாள் எனக்கு வேண்டாம் சுவாமின்னு. சரி, இப்ப இவ்வளவு திவிரேசம் தான் இருக்கட்டும். எதிராஜ சம்பத்குமாரன் இருக்கான். உங்க அண்ணாவுக்கு ரொம்ப வைத்தியம். எங்க அண்ணாவுக்கு டெடிபேர் அவர் மடியில வச்சுட்டு இருக்காரு. டெடிபேர் மாதிரி குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. செல்ல பிள்ளைய சம்பத்குமார் வச்சுட்டு இருக்காரு. நான் என் காதுக்கார கொஞ்ச நாள் வச்சா எங்க அண்ணா அடிச்சு கொடுவாரு. யாரு? ஸ்ரீபாஷக்காரர். இன்னொன்னு, அவர் கூட ஏகாந்தமா எங்காவது ஜாலியா அப்படி பைக்ல பில்லியன்ல 2 பேரா ஒருத்தரா தெரியாத வரைக்கும் பச்சக்கரை ஒட்டின்னு போறாங்கன்னா கூடவே எங்க அண்ணா வந்துருவாரு. ஐயோ, தனியாவா போறீங்கோ? தனியாவா போகக்கூடாது. அப்புறம் எதுக்குமா கல்யாணம் பண்ணி வச்ச? அவர் சன்னியாசி சுவாமி. அவருக்கு இதெல்லாம் இங்கிதான் தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எங்க அண்ணா பின்னாடிதான் அந்த செல்ல பிள்ளை போவாரு. வந்து அது எங்க எப்படி என் பின்னாடி அதனால என் பின்னாடி வரமாட்டாரு. நிறையம்மா எப்படி சொல்ற? சரி, திருவேங்கடமுடியான் அந்த பெருமாள் சுவாமி பெருமாள் தான் நல்லா சம்பாதிச்சிருந்தா இருக்க. அதை பத்தி விசாரம் இல்ல. நம்பி ஒரு பிரசாரம் கூட சாப்பிட முடியல சுவாமி. வயசை கிடக்கிறது. தினந்தோறும் பிரேக்கிங் நியூஸ் வராது. ஒரு பெருமாள் பிரசாதம் வாயில போட்டுக்கிறது கூட பயமா இருக்கேன் சுவாமி. அதை கூட நம்ப முடியல. இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? ரொம்ப நேரம் கழிச்சு யோசிக்கிறேன். கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அவரை. எந்த பெருமாளும் வேண்டாம். சரி, நம்ம அழகன் இருக்கானே, குழல் அழகன், வாய் அழகன் அப்படின்னு நம்ம அழகன் இருக்கானே, அந்த அழகனை கல்யாணம் பண்ணிக்கலாமே. அழகன் வந்துட்டாரு, திருத்தங்கல் அப்பன் வந்துட்டாரு இல்லையா? கடைசி வரலாம் அந்த திருத்தங்கல் அப்பன் இருந்து இருந்து அப்படி பிரியா மனம் இல்லாமல் அப்படி பதுங்கி பதுங்கி எப்படியாவது ஆண்டாள் மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாளா? ஆண்டாளிட ஒரு ப்ரப்போசல் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்காதான் திருத்தங்கல் அப்பன் தயங்கல. திருத்தங்கல் அழகன் வந்தார். சுவாமி நன்னாதான் இருக்கு, உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாதான். ஆனா நம்ம பிள்ளைங்கோட இப்ப புள்ளிங்கோவா மாறிட்டா. ஒரே கலாட்டாதான் கருப்பெல்லாம் நடக்கிறது. இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டா கடைசியில யாரு இருக்கா அப்படின்னா, ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தோ அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரல் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில். ரங்கநாதன் அழகிய மணவாளன், பச்சைபா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன். அவருடைய அத்தியுதமான திருமேனியை பார்த்தா எனக்கு இவர்தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சரி, போடு மாலையினால் அவர் கழுத்துல மாலையை போட்டுட்டான். அவர் கழுத்துல மாலையை போட்டுட்டான். ஆகான எல்லா பெருமாளுக்கும் என்னாச்சு? மூஞ்சி இருட்டு போச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாரு.
அழகர் திருமாலிருஞ்சோலைக்கு திரும்பி போகிறதுக்கு மனசு வரலையா. அப்படி இப்படி பார்த்து அந்த செண்பக தோப்புக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டான். திருமலையப்பன் என்னாவது திரும்பி போன ஏற்கனவே எங்க ஆத்துக்காரி கேட்போம், என்ன ஒன்று போனியோ இல்லையா ஆச்சு. மூஞ்செல்லாம் பார்த்தா எப்படி இருந்து உபன்யாசம் கேட்டு வர மாதிரி இருட்டு போய் கிடக்குறது போச்சா. அதனால ஒரு திருவண்ணாமலையில ஏறி உட்காந்துட்டேன். திருத்தங்காலப்பல்ல இல்ல எனக்கு எல்லாம் உங்ககிட்ட குவாலிபிகேஷன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் லக்கேஜோட இருக்கு. நமக்கு இந்த ஃபேமிலி எல்லாம் கூடவே கூடாது. நாம் இருவர் நமக்கு எதற்கு மற்றொருவர். அதனால எங்களுக்கு இந்த ஃபேமிலி தான் வேண்டாம். நோ ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு திருத்தங்கால் அப்படி ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல திரும்பி போறதுக்கே மனசு இல்லாமல் இருந்துட்டா. பெருமாளுக்கு திருக்கல்யாணம் உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டா. ஆண்டாள் நாச்சியாரும் அழகிய மணவாளனும் அங்க நிக்கிறா. மாலை மாத்திக்கக்கூடிய வைபவம். ஆண்டாள் கையில மாலை எடுத்தா டான் டான் டட்ட டான் 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 டட்ட டான் டான் வரதராஜ பெருமாளுடைய உடல் சத்தம் கேட்கறது. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் இருக்கு, யாருக்கு எங்கேருந்து எப்ப மெசேஜ் போறதே தெரியும். 4 நாளா மதுரையில லட்சுமி சுந்தரமால உபன்யாசனம், 4 நாளா உபன்யாசமா என்னைக்கு எனக்கு தெரியாதே அப்படின்றான். நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன், சாமி இன்னைக்கு ஊருக்கு போறேன் இல்லாம எப்ப மெசேஜ் வந்து பிரகாசம் தெரியுது, தெரியுது. அந்த மாதிரி யாரு எந்த மெசேஜ யாருக்கு கொடுக்குறது தெரியல. யாரோ ஒருத்தர் பெருமாள் என்ன பண்ணிட்டார், அவருக்கு நீங்க சும்மா காண்டு அவருக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆண்டாள் அவர் ஸ்டேட்டஸ் ஆண்டாள் ரிஜெக்டட் மீ இன் மை சுயம்பரம் ஃபீலிங் வெரி சேட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டார். அதை தேவபெருமாள் பார்த்துட்டாரு. என்னது ஆண்டாளுக்கு சுயம்பரமா இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாளா, இவர் ஃபீலிங் சேட் வச்சிருக்காரு. அப்ப சுயம்பரம் என்னடா விஷயம் அப்படி போட்டு பார்த்தா, ஆமா பெரியாளு பத்திரிகை அனுப்பதையா நமக்கு சரி அனுப்பலாம் பரவாயில்ல நாமளும் போய்க்கலாம். அனாஹூதாக அத்வரங்க சேர்ந்து ஆண்டாள் கல்யாணம் தானே நாமளும் போய் கலந்துக்கலான்னு வரார். யாரு அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிரனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், ஊனமென ஓனவிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உரைத்தார் வந்தார், உம்பரு தொழும் கடலுடையார் வந்தார், தாமே அன்இன்வைட்டட் தாமே வந்தார். சுவாமி அவர் தேவேன்னு வந்தார், தாமே வந்தார். மாலையை கையில பிடிச்சுட்டா ஆண்டாள். அப்படி பார்த்தா அப்பா அப்பா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காண்டது தோழங்கள் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டான் வாழல். தேவப்பெருமாளுக்கு மாலை தாங்கியே கிடையாது தெரியுமோ. அப்படி பின்னாடி குச்சி கிச்சி எல்லாம் கட்டிக்கவே மாட்டார். எவ்வளவு பெரிய மாலையா இருந்தாலும் அந்த சங்க சக்கரத்தை அப்படி ஏந்திர இருந்தாருன்னா அது வரதனுடைய கம்பீரம். அதை பாடினவர் யாரு, காண்டகு தோழங்கள். புஷ்பம் சாத்தின்றிக்கச்சே தேவப்பெருமாளை செய்யக்கூடாது. தேவப்பெருமாள் அம்மனஞ்சாமியா ஆக்க அழகு. அப்படி திருவஞ்சனாகி ஒரு கையில வழி சாத்திட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு எக்கோபரியத்தோட அப்படி நிப்பானா அப்ப பாக்கணும் மல்லாண்ட இந்தோள் மணிவண்ணா நெரிச்சுன்னு பார்த்துருப்பாரு. அப்படி குனிஞ்சு கிழிஞ்சதான் இருக்கிறதா கிடையாது. வரதன்னா அப்படி வரதன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படி நிக்கிறதுல வரதன் தான். திருமார்பன் நெரிச்சுன்னு நிக்கிறது வரதன் தான். அப்படி கதையா அப்படி ஒரு ஊனி நிற்பான். கங்காளத்துல பிரசாதம் வச்சிருப்பான். என்னடா வச்சிருக்கீங்க அப்படி எட்டி பார்ப்பான் இல்லையா, என்னடா வச்சிருக்கீங்கோ அப்படின்னு ஒரு அழுத்த எழுதி பார்ப்பான். காண்டக தோழர் நன்னா திருவரங்கத்திலேயே ஊரிட திருவரங்கத்த முதலார் அழகு. பாகுபலி அப்படின்னா யாரு, தேவப்பெருமாள் தான். ராமானுஜன் சொல்றாரு, காண்டகு தோழர் தென்னத்தியூரர் கடலினர். கையில மாலை வச்சுட்டு இருக்கா. மாலை மாத்திர வைபவம் வந்துடுது. இப்ப யாரு கண்ணுல மாலை போடுறதா, இவர்களுடைய மாலை போடுறது. அப்ப இது என்ன எடுத்து பெரியவர்கள் கை கால வில வலிச்சு போச்சு, நடுங்க ஆரம்பிச்சுட்டாரு. இதெல்லாம் மாட்டிட்டோம் போல இருக்கு, நம்ம இடவிடமா மாட்டிட்டோமே. இல்லம்மா ஆண்டாள் ரொம்ப தப்புமா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு அவர் பிடிச்சிருக்குமா. சரி போ, இன்னைக்கு ஏதாவது பண்ணுமே பஞ்சாயத்து. ஆழ்வார்கள் எல்லாம் கூட்டார் பெரிய ஆழ்வார். அப்பா நீங்க ஏதாவது சொல்லுங்களேங்க. ஆழ்வார்களா கை கும்பிடும். ஐயோ
இந்த வம்புக்கே நாங்கெல்லாம் வரல. ஏற்கனவே ஆழ்வார்கள் தேவப்பெருமாளை பாடினாலா பாடலையா, அவர் 108 திவ்யதேசத்துல உண்டா இல்லையா, இந்த கான்ஃபிளிக்டே போயிட்டு இருக்கு. இதுல இப்ப நாங்க வேற ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம்னா அது இன்னும் மேல வந்து பிரச்சனை ஆகும். நாங்க வரல சுவாமி, நீங்க பெரியவா யாரை கேட்டுக்கோங்க. பெரியவா யாரு? சரி, ஸ்ரீபாஷிக்காரர் கேட்கலாம். ஸ்ரீபாஷிக்காரர் நான் எந்த பட்சம் சொல்ல முடியும்? தேவப்பெருமாள் பிறந்தான், அவரை விட்டு கொடுக்க முடியுமா? இல்ல ஆண்டாள் தங்க, அவளை விட்டு கொடுக்க முடியுமா? இல்ல ரங்கநாதர் அழகிய மணவாளன் எனக்கும் தான் புகுந்தான், அவரை விட முடியுமா? இந்த வம்பு எனக்கு வரல சுவாமி. பராசர பட்டர் நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். நான் நியூட்ரல் இல்லைன்னு கடைசியில எதுக்கும் நீங்க தேசிகனை கேளுங்க. இப்படி வரிசையா வந்து ஒவ்வொருத்தரா விட்டு விட்டு கடைசியில சுவாமி தேசிகிட்டு வந்து தேசிகன் பார்த்தாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன 2 பேர் கழுத்துலையும் நான் போட்டுமே உண்டா இல்லை நடக்குமாங்க? ஏன் நடக்காது? எல்லாம் எங்க பட்டர் தான் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காரு. யார? பராசர பட்டர். பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல சாதிக்கிறார். பட்டதளே தேவகி ஜடர கமலாஸ்தனவேர சிரசி சதகோபவாத்வபுஷி ரங்ககிருஹே சைதம். ரங்கநாதன் வட்டதளே ஆதிலை தேவகி ஜடர கமலாஸ்தன வேத சிரசி ஷடகோபவாத்வபுஷி ரங்ககிருஹே சைதம். ரங்கநாதன் இங்கெல்லாம் இருக்கான். இது உள்ள படுத்துட்டு இருக்கான். யாரு? அவன்? ரங்ககிருஹே சைதம். யாரு? வரதம் உதார தீர்க்க புஜலோச்சன பாஹு சம்பனனம் நமாமி பிரணதார்த்திஹரோ. அவன் யாரு தெரியுமா? அவன் தான் வரதன், ரங்கன் தான் வரதன், வரதன் தான் ரங்கன், அவன் தான் இவன், இவன் தான் அவன் என்று பட்டர் ரங்கராஜஸ்தவத்துல சாதிச்சிருக்க. ரங்கன் வேறு இல்லை, வரதன் வேறு இல்லை. ரங்கன் கல்யாணம் பண்ணிட்டா என்ன, வரதன் மாலை மாத்திக்கிட்டோம்னா, இன்னைக்கும் மலையிலிருந்து வரதன் கீழே இறங்கினான்னா, மறுபடி மலைக்கு வரதன் திரும்பி எழுந்தொழினான்னா, அது ராத்திரி 2 மணியா இருக்கட்டும், 1 மணியா இருக்கட்டும், பிமாலம் 4 மணியா இருக்கட்டும், மத்தியானம் 1 மணியா இருக்கட்டும், ஆண்டாள் சன்னதியில இறங்கி அவள் இடத்துல மாலை மாத்தாமல் வரதன் மேல போகவே மாட்டான். ஆண்டாள் மாலை மாத்தாமல் வரதன் மேல ஏற மாட்டான். ஆகையால இந்த வைபவம் யாருக்குனர்? அந்த ரங்கன், அந்த ரங்கன், அந்த ரங்கத்தில் உள்ளவன், அந்த ரங்கம் விட்டு என் அந்த ரங்கம் வந்தானே, அவன் யார்? வரதன் தான். ரைட், ஓகே, ஃபைன், சூப்பர் சூப்பர், எல்லாம் ரெடியா இருக்கட்டும். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அப்பாடா விட்டுருப்பா, இனிமே டென்ஷனே இல்லையா? அடுத்த பெரிய டென்ஷன் ஆண்டாளுக்கு புடவை கொடுத்தனமே இல்லையா, மறுசார் கொடுத்தனமே. உடனே அவளை அழைச்சிட்டு போனான். பார்வதி தேவி உள்ள போனான். அந்த மாமிகள் 4 பேர் கூடவே போகும். இந்த வேனிட்டரி பேக் ஒண்ணு மாட்டிட்டு எதுக்கு போறா எதுக்கு வரான்னு தெரியாது. 10 தடவை குடுக்க போறா, 10 தடவை கட்டு வரைக்கும் போடுவான். அதுவும் முக்கியமான ரூம் சாவியை எங்க வச்சேன்னு கடைசியில அவ பையில வெளில எடுக்க மாட்டா, தெரிஞ்சாரு இல்லையா? பொண்ணுக்கு புடவை மாத்துறதுக்கு அழைச்சு போனா, மனுஷார் விட்டுறதுக்கு போறா, 4 பேர் வெளில வரா. திருப்பி இங்கே அங்க போறா, அங்கே இங்க வரா, மாத்தி மாத்தி யோசிக்கிறா. ஒருத்தருக்கு புரியல என்ன விஷயம் அப்படி கேட்டா, பார்வதி சொல்லிட்டா எனக்கு ஸ்மார்த்தா கட்டுதான் வரும், வைஷ்ணவா கட்டு வராதுன்னா. அதனால வேண்டாம் போயிடுது. சரி, பார்வதி தான் உடுத்த முடியல, பரவாயில்ல, இவாள உடுத்துறாளே. நாங்கன்னா சுடிதார் கழுத்து மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுது, மனுஷார் உடுத்த தெரியல. ஒரு வழியா ஆண்டாள அற்புதமாக அலங்காரம் பண்ணி 4 திசை தீர்த்தம் உணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்பிணை கண்ணி புரிதலோடு தன்னை காப்பு நான் கண்ட கணா கண்டே. அற்புதமாக பெருமாளையும் பிராட்டியையும் முத்துடைத்தாமும் நிறை தாழ்ந்த மந்தற்கு அமர்த்தி வைத்து எல்லாரும் அத்தனை பேரும் 30 கோடி தேவர்களும் சேர்ந்திருக்கச்சே கையில ஒரு மங்கள சூத்திரத்தை எடுத்துன்னு சுவாமி ராஜகோபால ஒரு ஆரத்தியாவது பண்ண சொன்னாங்க. ராஜகோபாலாச்சா சுவாமி ஒரு ஆரத்தி பெருமாளை
எம்பிரா அந்த நீங்க ஒரு இது பண்ணணும் சரிங்களா? எங்கேயோ இருக்குது இருக்கா கற்பூரம் இருக்கு. இங்க ஒரு ஆரத்தி தட்டிங்கிறது இந்த தட்டை வயசுல தட்டை இங்க வழக்கிட்டு இருக்கு வழக்கு இல்லாங்க தெரியுதா? சரி வெட்டி இருக்கு இப்படி இருக்கு ஓ வெட்டி இருக்கு குச்சிங்க இலங்கை சமாரம் பண்ணுவோம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கை தடம் கண்டேன் தோழி 10 வாசல் செய்யும் வாரணமாயிரம் சூழவரம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றார் என்பது பூரண பொருளுடன் வைத்து புறவெங்கும் தோரணம் கண்டேன் தோழியா நாளை வலுவை மனமின்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுனை பந்தற்கு கோடை மாதவன் கோவிந்தன் என்பாரோ காலை இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூட மந்திரன் மலர்மாலை அந்தரை சோட்ட கண்டேன் தோழினார் நாள் திசை தீர்த்தம் உணர்ந்து நடிகர் பார்ப்பன சித்தர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூமுனை கண்ணில் புனிதாரோடியல் கண்ணை கட்டங்கண கண்டேன் தோழினார் கதிரொளி தீபம் கலசம் உடனே எழுதி சதிரிடம் அங்க எழுதாம் மண்டலில் கொள்ள மதுரையார் மன்னன் நடிநிலை கொண்டு எங்கும் அதிரம் முதலன் கண்டேன் தோழினார் மங்களம் கொண்ட வரிசங்கம் நின்றூர முத்துரை காவல் நிலை சார்ந்த வந்தக்கே மைத்துடன் நம்பி பாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் ஆசிலை நாள் படுத்தும் பரிதி வைத்து காய் சில மாடலில் அண்ணான் என் கைப்பற்றி தீவனம் செய்ய கணா கண்டேன் தோழினார் இம்மைக்கும் ஏழைக்கும் பச்சாவார் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய கையால் தாழ் பற்றி அம்பி நிதி கண்கணா கண்டேன் தோழினார் பரிசிலை வாழ்முகத்து என்னை அம்மாலாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து அம்மை உண்மை விளக்கி அறிமுகம் அச்சுடந்தன் கைவேல் கைவிட்டு ஒருமுகம் திரண்ட கண்டேன் தோழினார் ஒளிர் சார்ந்த வண்டிக்கு மங்கள வீரம் செய்த மனையில் அங்கிரவோடுடன் சென்றே மஞ்சள வாழ்க்கை குங்குமம் அப்பி குளிர் சார்ந்த வண்டிக்கு மங்கள வீதி மனம் செய்து ஆயனக்காரத்தான் கண்டகனாவினை வேயர் புகழ் வில்லிவத்தோர் போன்றேஸ்வரி தோயர் வழிமாறை இணைக்கும் வல்லார் வாயுடன் மக்களை பெற்று ஆயனக்காரத்தான் கண்டகனாவினை வேயர் புகழ் வில்லிவத்தோர் போன்றேஸ்வரி தோயர் வழிமாறை இணைக்கும் வல்லார் வாயுடன் மக்களை பெற்று ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெருமாள் உத்தமமான அந்த சூத்திரத்தை பெருமாள் கையில எடுத்தால் கையில எடுத்த உடனே அவர் கழுத்துல கட்டணும். என்னன்னு சொல்லி கட்டுறது? என்னுடையதான ஒரு வாழ்க்கையின் அடையாளமா நாம தான் சொல்லுவோம். ஆனா எப்பெருமான் பெருமாளும் பிராட்டியும் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னா
அந்த கல்யாணத்துல என்ன சொல்லுவாங்க? மாங்கல்யம் தந்துதானேன ஜெகஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகேன்னு சொன்ன. ஜெகஜீவன ஹேதுனா, ஏன்னா மாதா தேவி துளசி பகவான் வசுதேவ பிதாம விராட்டியம் பெருமாளும் சேர்ந்துதான் நமக்கு தன்யேன வர்த்தையில் தட்ட பயோதரா. குழந்தை தாயினிடத்துல பால் சாப்பிடும் பொழுது அதுக்கு பல்லு முளைக்கக்கூடிய காரணத்தினால அது தாயினுடையதான திருமார்பை ரணப்படுத்தினா கூட தாயாரோட ஐயோ பால் சாப்பிடுற சமயத்தை இந்த விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கே, அப்புறம் பாலை சரியா பருகாமல் அது அழுவேன்னு தன் வலிய பொறுத்துட்டு மறுபடியும் திருமார்போடு அனைத்து அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுற மாதிரி நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ரட்சிக்கக்கூடியதான மங்கள தேவதை இல்லையா பிராட்டி. ஆனா அந்த பிராட்டி திருமங்கலை தாரணம் பண்ணும்பொழுது அவர்களிடத்துல ஜெகஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமின்னு பெருமாள் விசேஷமான மங்கள சூத்திரத்தை கட்டினார். கோதா கல்யாண சுப முகூர்த்தோஸ்திரி பவந்தா மகாந்தா அனுகிருண்ணாந்தோ. எல்லா பெரியோர்களும் வைதிகர்களும் ததாஸ்து ததாஸ்துன்றதாக சொஸ்திவாச்சனம் சொல்லி பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் இந்த ஆண்டாள் குட்டீரத்துல வெகு விசேஷமாக திருப்பாவை அனுசந்தானத்தோட நம் அனைவருக்கும் இன்றைய தினம் பிராப்தமானது. சதமகமணி நீலா சாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி அரகவிலீலாபிஹி சக்விரா கிருஷ்ணநாதா விலசதுதி கோலார விஷ்ணு சித்தாத்மஜானஹ. சதமகமணி நீலா சாருகல்ஹாரஹஸ்தா स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुः अलकविधीराभिः सद्विरः कृष्णनाथ विलसन्निकोला विष्णुचित्तात्मजानः श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै उदारायै नित्यमङ्गलं मङ्गलं 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 मङ्गलं. ராஜகோபால சுவாமி ஒரு தபோவனம் மாதிரி இந்த இடத்த வச்சுட்டு வைதிகர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு அவராத்துல ஒரு களத்துல தீர்சம் இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தினால அடியனுக்கு 4 நாள் இங்க தங்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது ரொம்ப பெரிய சௌபாகியம். இது இடம் இருக்கலாம், ஆனா மனசு இருக்கணுமே எல்லாருக்கும் இல்லையா? மனசோடைய இடமும் இருக்கிறதுன்றது இந்த திருமாளிகைக்கே ரொம்ப விசேஷமா கிடைச்சிருக்கு. அதுல கூடவே இருந்து பெருமாளையும் சேவிச்சுண்டு ஆச்சாரியர்களையும் சேவிச்சுண்டு பாகவதத்துவாரோட ஒரு நற்பொருள் பூங்கா போகிறதுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்க எல்லாரும் வந்து கலந்துட்டு எல்லாருக்கும் கோலாதேவியும் ரங்கமன்னாரும் சகல சௌபாகியங்களையும் அனுகிரகம் பண்ணணுன்றதாக சொல்லி அடியன் பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய ஆச்சாரியன் திருவடி வாரத்தை பிரார்த்திச்சுட்டு இதை பூர்த்தி பண்றார். வாழியனிதோ உப்பன்னிகமாந்தாசிரியர் வாழியவன் பாதாரவிந்தவனர் போதிலார் தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் சிவரே வாத்ஸ ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. தாம்பரம் தாராங்கம் மனமானாதம் சுந்தரம் புண்டரீகாக்ரம் சர்வதேகநாயகம் ஈரோதே மண்டலே பாணு வைக்கும் தேகாவடே மனஹ அசுராயாம் கோர்யாம் அஷ்டாங்கம் விஷ்ணு மந்திரம் சுதமாலா சதேரவ்யே குடி சந்தவர்கிதே வாணே விஸ்வதத்தியே சதா கண்டிகிதோ ஹரிஹி சவனிதாயா கதே ராஜகுமார் ஆப்ரசாத் Thank you.